அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பவும் போல் ஒரு ஜாதகத்தை போட்டு நான் விளக்குறேங்க. அதில் மெயினாக இந்த ஜாதகத்தில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி தசை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சில ஜென்ரலான விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு, அதுக்கப்புறமா சனி தசை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். எப்பயுமே எந்த ஒரு ஜாதகத்தையும் ஃபஸ்ட்டு பார்த்த உடனே நம்ம அந்த அடிப்படையான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வந்துடணும். அதாவது பேசிக்கான விஷயங்கள். இதை நான் யாருக்காக மெயினாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆரம்ப நிலையில் இருக்காங்க இல்லைங்களா, அதாவது இப்போ தான் ஜோதிடத்தை உள்ள புதுசாக வந்திருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்காக தான் மெயினாக இதை நான் சொல்கிறேன். எப்பயுமே ஒரு ஜாதகத்தை நம்ம பார்த்த உடனே ஃபஸ்ட்டு லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு, 5, 9க்கு உடையவங்க எப்படி இருக்கிறாங்க, 4, 7, 10க்கு உடையவங்க எப்படி இருக்கிறாங்க, 6, 8, 12 அதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, அதாவது திரிகோணாதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, திரிகோண ஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க, கேந்திராதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, கேந்திர ஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க, அதே போல் மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6, 8, 12 அதிபதிகள் எங்கே இருக்கிறாங்க, அந்த ஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சூரியன், சந்திரன், குரு, சுக்கிரன் இவங்களோட நிலை என்னன்றதை பார்க்கணும். முக்கியமாக சந்திரனை ஒளியாக தான் நம்ம பார்க்கணும். அதாவது சந்திரன் வளர்பிறை சந்திரனா, தேய்பிறை சந்திரனா, அல்ல பௌர்ணமி சந்திரனா, அதாவது வளர்பிறை சந்திரனா இருந்தாலும் ஒளி இருக்குதா இல்லையா, தேய்பிறை சந்திரனா இருந்தாலும் ஒளி இருக்குதா இல்லையா. ஸோ இந்த மாதிரி சந்திரனை ஒளியாக தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதே போல் மொத்தத்தில் ஜோதிடத்தையே பார்த்திங்கனாக்கா ஒளியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பலன் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. அதனால் இந்த சூரியன், சந்திரன், குரு, சுக்கிரன் இவங்களோட நிலை என்னன்றதை பார்த்துட்டு, அடுத்தது ஸ்தான பலம், திக் பலம், திருக் பலம் இதை பார்த்துட்டு, அதுக்கப்புறமா அந்த யோகங்கள், தோஷங்கள் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை பார்க்கணும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கணும். இந்த ஆரம்ப நிலையில் புதுசாக இப்போ தான் ஜோதிடத்தில் வந்திருக்காங்க இல்லைங்களா, ஸோ அவங்க ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா அப்படியே பார்த்துக்கிட்டே ஒரு நோட்டில் அதாவது லாங் சைஸ் நோட்டில், அன்ரூல் நோட்டில் ஃபஸ்ட்டு ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே மொபைல்லையோ இல்லை லேப்டாப்லேயோ பார்த்து அப்படியே நம்ம பலன் சொல்கிறத விட, இந்த மாதிரி ஒரு நோட்டில் நம்ம ராசி கட்டம், நவாம்சத்தை நீங்கள் தனியாக கட்டம் போடலான்னாலும் பரவாயில்ல, அந்த ராசி கட்டத்திலே ஓரத்தில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த வாரத்தில் கூட நவாம்சத்தை போட்டுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா இப்போ நான் சொன்ன பாருங்கள், லக்னம், லக்னாதிபதி இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒவ்வொரு விஷயமா அப்படியே நீங்கள் பார்த்து அப்படியே நீங்கள் எல்லாம் எழுத பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ப்ரொடிக்ஷன் எழுதவே என்னென்ன நம்ம சொல்லணும், பலன் என்னென்னலாம் சொல்லணும் அப்படின்றது நம்மளுக்கு ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொன்றும் நம்ம எழுத பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்கும். அப்போ பார்த்திங்கனாக்கா எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு டக்குன்னு அவங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிடலாம். அதனால தான் எப்பயுமே ஒரு ஜாதகத்தை மொபைல்லையோ இல்லை லேப்டாப்லேயோ பார்த்த உடனே நம்ம சொல்கிறத விட எழுதி நம்ம பலன் சொன்னோம் அப்படின்னாக்கா பலன் நம்மளுக்கு டக்குன்னு வரும். அந்த ஃப்ளோவும் நல்லாயிருக்கும், கண்டினியூட்டியும் நல்லாயிருக்கும், அந்த ஸ்பீடும் நல்லாயிருக்கும். ஓகே, அடுத்தது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு யோகங்கள், தோஷங்கள் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். அதே போல் உங்களுக்கு அந்த நட்சத்திரங்கள் இருக்குது பாருங்கள், 27 நட்சத்திரங்கள் 1 by 1 ஆர்டராக ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது ராசிகளும் அவற்றின் நட்சத்திரங்களும். ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு ராசிக்கும் 3 நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா, அந்த 3 நட்சத்திரத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்திங்கன்னா 9 பாதங்கள் இருக்கும். அதில் ஒவ்வொரு ராசிலையும் 3 நட்சத்திரம் இருக்கும். அதில் உடையப்பட்ட நட்சத்திரம், முழு நட்சத்திரம் எது அப்படின்றது நீங்கள் ஞாபகப்படுத்திக்கணும். இதெல்லாம் தூக்கத்தில் கேட்டால் கூட சொல்லணும். அதே போல் கிரகங்களும் அவற்றின் நட்சத்திரங்களும் இதுவும் ஞாபகப்படுத்திக்கணும். நட்சத்திரத்தையே பார்த்திங்கன்னா 3 விதமாக நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும், ஞாபகப்படுத்தணும். அப்போ பார்த்திங்கனாக்கா இதெல்லாம் இந்த பேசிக்கான விஷயந்தான், இதெல்லாம் அடிப்படையான விஷயங்கள். அடுத்தது அந்த அஷ்டமாதிபதி, ஒவ்வொரு லக்னத்துக்கும் பார்த்திங்கனாக்கா அஷ்டமாதிபதி யார், 8ஆம் அதிபதி தான் அஷ்டமாதிபதி இல்லைங்களா, அப்போ அது யார் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும், ஞாபகப்படுத்திக்கணும். அடுத்தது பார்த்திங்கனாக்கா அந்த நோட்லேயே எல்லாம் எழுதிக்கணும். அஷ்டமாதிபதி யார், 6, 8 அதிபதிகள் யார், 5, 9 அதிபதிகள் யார், இதெல்லாம் அப்படியே நீங்கள் எழுதுறத வந்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த புதுசாக இப்போ தான் ஜோதிடத்தில் வந்திருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக பலன் சொல்லிடலாம்.
தப்பாக வரவே வராது. டக்கு டக்குன்னு உங்களுக்கு ஆதிபத்தியம் அண்டு காரகத்துவம் இது ரெண்டும் உங்களுக்கு நல்ல விதமாக தெரிஞ்சிச்சு அப்படின்னாக்கா டக்கு டக்குன்னு பலன் சொல்லிடலாம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த மாரகாதிபதி யார், ஒவ்வொரு லக்னத்துக்கும் மாரகாதிபதி யார், பாதகாதிபதி யார், ஸோ இதுவும் வந்து ஒரு வாரமாக எழுதிக்கணும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. ஸோ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு எந்த ஒரு ஜாதகத்தையும் பார்த்தோன்னா இப்போ தான் சொன்னோம் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு. இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயத்தை மட்டும் நான் ஜென்ரலாக சொல்கிறேன். இதை வந்து இந்த ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஓகே, இப்போ எப்பயுமே ஒரு லக்னத்தை வந்து பார்த்த உடனே லக்னம் எப்படி இருக்குது, லக்னத்தில் சுபகிரகங்கள் பாபகிரகங்கள் யாராவது இருக்கிறாங்களா. சரி, லக்னம் பார்த்தீங்கன்னாக்கா கன்னி லக்னம், லக்ன புள்ளி 21 டிகிரி, அந்த லக்னத்திலேயே சந்திரன் உட்காந்துருக்கிறாரு. அப்போ சந்திரன் அப்படின்றது என்ன, யார், சந்திரன் வந்து 12 ராசியில் எங்கே உட்காந்துருக்கிறாரோ அதுதான் அவங்களோட ராசி. 12 கட்டமும் ராசி தான். பட் நம்மளுக்கு நம்ம ஜாதகத்துக்கு நம்மளுடைய ராசி யார் அப்படின்றது இருக்கு இல்லைங்களா, அந்த ராசி எந்த ராசி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கன்னி ராசி. ராசியும் கன்னி ராசி தான். ஏன்னா சந்திரன் என்ற வீடு தான் ராசி. அப்போ சந்திரன் இங்கே கன்னியில் இருக்கிறதுனால கன்னி ராசி. அதே போல் லக்னம் கன்னி. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா லக்னமும் கன்னி தான், ராசியும் கன்னி தான். அப்போ லக்னத்தில் சந்திரன் உட்காந்துருக்கிறாரு. லக்னத்தை வேறு யாராவது சுபகிரகங்கள் பாபகிரகங்கள் யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புதன் வந்து அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு, சூரியனும் பார்க்குறாரு. வேறு யாராவது பார்க்குறாங்களா பாருங்கள், யாருமே பார்க்கல. அப்போ லக்னம் வந்து உங்களுக்கு இயல்பாக இருக்குது. புதன் அவர் வந்து அவர் வீட்டை பார்க்குறாரு, சூரியனும் பார்க்குறாரு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன் இருக்கிறாரு. இப்போ சந்திரன் இருக்கிறாரு அப்படின்றாவே உங்களுக்கு நம்ம என்ன டக்குன்னு நம்மளுக்கு ஞாபகம் வரணும், நம்மளுக்கு வளர்பிறை சந்திரனா, தேய்பிறை சந்திரனா, ஒளி இருக்கிற சந்திரனா, ஒளி இல்லாத சந்திரனா அப்படின்றத பார்க்கணும். அப்போ வந்து எப்படி இதை வந்து நம்ம ஜாதகத்தில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு உடனே சூரியனுக்கு போயிடணும். சூரியன் எங்கே நிற்கிறாரோ அதுலேருந்து 3ஆம் வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா வளர்பிறை. சந்திரன் வந்து இங்கே இருக்கிறாரு, இங்கே இருக்கிறாரு, இங்கே இருக்கிறாரு, இங்கே இருக்கிறாரு, இங்கே இருக்கிறாரு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் வந்து இது வரைக்கும் வளர்பிறை. இங்கே 8ஆம் வீடு வரைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா வளர்பிறை மாதிரி எடுத்துக்கலாம். பட் இங்கே வந்து இது வரைக்கும் வளர்பிறை. ஏன்னா இங்கே வந்து பௌர்ணமி. சூரியன்லேருந்து இங்கே சந்திரன் இங்கே இருக்கிறாரு, இங்கே பௌர்ணமி. அப்போ இங்கேருந்தே சூரியன்லேருந்து 3ஆம் வீட்டிலேருந்தே பார்த்தீங்கன்னாக்கா ஒளி வந்துடும். அப்போ ஒவ்வொரு கட்டமாக ஒவ்வொரு நாளைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு திதிக்குமே ஒளி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்தாக்கா சந்திரன் வந்து சூரியனும் சந்திரனும் ஒரே இதில் இருக்கிறப்ப உங்களுக்கு நேருக்கு நேராக இருக்கிறப்ப அது பௌர்ணமி அமைப்பு. அப்போ பௌர்ணமியில் இங்கே இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறாரு. அப்போ சந்திரன் இங்கே இருக்கிறப்ப சூரியன் வந்து இங்கே இருக்கிறாரு. அப்போ வந்து இங்கே பௌர்ணமி அமைப்பில் பிறந்திருக்காருங்க. அதில் டிகிரியில் பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் வந்து 12 டிகிரி, சந்திரன் வந்து 12 டிகிரி. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா முழு நிலவு. அப்போ நல்லா பௌர்ணமியில் பிறந்திருக்கிறாரு. ஓகே, அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இங்கே லக்னம் வந்து ரொம்ப சுபத்துவமாக இருக்குது, ஒளித்தன்மையோடு இருக்குது. அப்போ லக்னத்தில் வந்து ஒளி இருக்குது அப்படின்னாவே இந்த ஜாதகருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சரி நம்ம அப்புறம் சொல்லுவோம். முதல் லக்னத்தை பார்த்தாச்சு. அடுத்தது லக்னாதிபதி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சந்திரன் நிற்கிறாங்க, பௌர்ணமி வந்தாச்சு இல்லைங்களா. அப்போ பௌர்ணமி முடிஞ்சோன்னா இது வரைக்குமே வந்து ஒளி நல்லா இது அதாவது பௌர்ணமிக்கு உண்டான அமைப்பு அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கட்டத்துலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒளி கொஞ்சம் கொஞ்சமாக இங்கேருந்து எப்படி ஒளி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு போச்சோ அதே மாதிரி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டு வரும். இதுதான் தேய்பிறை. வந்து இந்த இடத்துல வந்து சந்திரன் வந்துட்டாக்கா அமாவாசை. மெயினாக இது வந்து யாருக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்காக தான் மெயினாக சொல்கிறேன். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த சந்திரன் வந்து இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பௌர்ணமி அமைப்பில் இருக்கிறாங்க. அப்போ லக்னம் வந்து சுபத்துவமாக இருக்குது, ஒளியோடு இருக்குது. சரி, அப்போ பார்த்தீங்கன்னாக்கா லக்னாதிபதி ஃபஸ்ட்டு லக்னம் பார்த்தாச்சு, சுபத்துவமாக இருக்குது. லக்னாதிபதி எங்கே இருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதுக்கு நேர் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா மீன ராசியில் லக்னாதிபதி நீச்சமாக இருக்கிறாரு, 2 டிகிரியில் இருக்கிறாரு. அவர் கூட பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் உட்காந்துருக்கிறாரு. அவர் சூரியன் வந்து 12 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ சூரியனோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதன் வந்து சூரியனை வந்து நண்பராக நினைக்கிறவர். அப்போ இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க 2 பேரும் நல்ல விதமாக உட்காந்துருக்குறாங்க. இதை வந்து டிகிரி ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்கன்னா புதன் ஆதித்யா யோகம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பட் இருந்தாலும்
இந்த இடத்துல டிகிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 10 டிகிரி விலகி இருக்குது. சரி, ஓகே. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா லக்னம் லக்னாதிபதி. அப்போ லக்னாதிபதி நீச்சம் ஆயிட்டாரு அப்படின்னா உடனே வந்து போச்சு, அவ்வளோதான், லக்னாதிபதி நீச்சம் ஆயிட்டாரு, ரொம்ப சிரமப்படுவார் அப்படின்லாம் இல்லை. பட் எப்பயுமே வந்து சந்திர அதியோகம், சந்திரன் இங்கே இருந்தாவே உங்கள் 100% வந்து இங்கே பார்க்குறாரு, இந்த மீன ராசியை பார்க்குறாரு. அந்த மீன ராசியை வந்து எத்தனை டிகிரியில் பாரு, 12 டிகிரியில் சந்திரன் இருக்கிறப்ப. அப்போ சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 12 டிகிரியில் கரெக்டாக சூரியன் பார்க்குறப்ப புதன் வந்து 2 டிகிரியில். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒளித்தன்மையோடு இருக்குது. அப்போ இந்த இடத்துல இங்கேருந்து சந்திரன் வந்து இங்கே 100% வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒளித்தன்மையோடு இருந்து இந்த ஒளி சிதறல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கேயும் படும். அப்போ சந்திரன்லேருந்து 6ஆம் வீட்லேயும் 8ஆம் வீட்லேயும் இங்கே வர ஒளி சிதறல் வந்து இங்கே 2 இடத்துக்கும் படும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன்லேருந்து 6, 7, 8 3 இடம் பார்த்தீங்கன்னாக்கா ஒளித்தன்மையோடு தான் இருக்கும். அப்போ சந்திர அதியோகம்ன்றது அதுதான், புரிஞ்சுங்க. ஓகே. அப்போ அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இங்கே லக்னம் லக்னாதிபதி இவர் என்னதான் நீச்சம் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டாவது, இந்த வீடு வந்து குருவோட வீடு. அப்போ இந்த வீட்டு அதிபதி என்ன ஆயிட்டாரு, அவர் பார்த்தீங்கன்னாக்கா உச்சமாயிருந்தாலும் வக்ரமாயிருக்கிறாரு. அவர் 28 டிகிரியில் இருக்கிறாரு, அதையும் புரிஞ்சுங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு அதிபதி உச்சமாகி அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு. இது ஒரு சுபத்துவம் ப்ளஸ் சந்திர அதியோகம் வேறு. அப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா புதன் நீச்சமானாலும் அங்கே இழந்த ஒளியை மறுபடியும் அவர் வந்துட்டார், ஒளியோடு தான் இருக்கிறார், ஒளித்தன்மையோடு தான் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒன்றும் லக்னாதிபதி வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல விதமாக தான் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மற்ற விஷயங்களுக்கு வந்துடுவோம். ஃபஸ்ட்டு வந்து லக்னம் லக்னாதிபதி பார்த்தாச்சு. அடுத்து என்ன பார்க்கணும், 5, 9 கூடையவங்க பார்க்கணும். அப்போ 5, 9 கூடையவங்க யார், 5 கூடைய சனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் 3ஆம் வீட்டில் ராகு கூட சேர்ந்துட்டாரு. சனி வக்ரமாக இருக்கிறாரு. வக்ரம் அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்காக தான் மெயினாக சொல்கிறது. திரும்ப நான் சொல்கிறேன், வக்ரம் அப்படின்னாலே சூரியன்லேருந்து 5ஆம் வீட்டிலேருந்து வக்ரம் ஸ்டார்ட் ஆகுது. சூரியன் இங்கே இருக்காருன்னா 1, 2, 3, 4, 5 இங்கேருந்து வக்ரம் ஆரம்பிக்குது. 6, 7, 8, 9 இங்கே வக்ர நிவர்த்தி ஆகுது. அப்போ குரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வக்ரம் ஆரம்பத்தில் இருக்கிறனால அது பெரிய வக்ரம்லாம் இல்லை, பெரிய அளவு அங்கே பாதிப்பு இல்லை. பட் அதே சமயத்தில் இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா சனி வந்து 9ஆம் வீட்டில் இருக்கிறனால வக்ர நிவர்த்திக்கு உண்டான அமைப்பில் இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அங்கேயும் பெரிய அளவில் அங்கே பாதிப்பு இல்லை. பட் இருந்தாலும் வக்ரம் தான், அதை புரிஞ்சுங்க. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இதே வந்து இங்கே 6லையும் இங்கே 8லையும் பார்த்தீங்கன்னாக்கா வக்ரம் வந்து கன்ஃபார்ம். இந்த இடத்துல பவர்ஃபுல்லான 7ஆம் இடத்துல பவர்ஃபுல்லான அதிவக்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வக்ரம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்பம், இது நிவர்த்தி, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வக்ரமாக இருக்கிறாங்க, இது புரிஞ்சுங்க. அப்போ நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் 5, 9 கூடையவர் 5க்கு உடைய புதன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது சனி வந்து இங்கே 3ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அவர் ராகு கூட இருக்கிறாரு. ராகு 18 டிகிரியில் இருக்கிறாரு, சனி வந்து 9 டிகிரியில் இருக்கிறாரு, வக்ரமாக இருக்கிறாரு, இது புரிஞ்சுங்க. அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 9க்கு உடைய சுக்கிரன் வந்து 8ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ 8ஆம் வீட்டில் அவர் தனிச்சு உட்காந்துருக்கிறாரு. சுக்கிரனுக்கு வந்து மறைவு பார்த்தீங்கன்னாக்கா 3ஆம் இடமும் 8ஆம் இடமும் தான் மறைவு, 6, 12 மறைவு கிடையாது. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து சுக்கிரன் வந்து மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறாரு. இருந்தாலும் அவர் 27 டிகிரியில் இருக்கிறாரு, அதையும் புரிஞ்சுங்க. 27 டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ 5, 9க்கு உடையவங்கள பார்த்தாச்சு. அடுத்தது 4, 7, 10க்கு உடையவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 4க்கு உடைய 7க்கு உடைய குரு, 4, 7க்கு உடைய குரு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன ஆகிட்டாரு, அவர் லாபஸ்தானத்தில் குரு உச்சமாயிருக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னாக்கா வக்ரமாக இருக்கிறாரு. அப்போ 4ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் அவர் தான், யார், குரு தான். அடுத்தது 10ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நீச்சமாகி அவர் இழந்த ஒளியை மறுபடியும் பெற்றுறாரு. அப்போ வந்து இவர் ஒளித்தன்மையோடு தான் இருக்கிறாரு. புதன் வந்து ஃபஸ்ட்டு கெட்டு போயிட்டாரு, அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து பாவத்துவம், அடுத்தது சுபத்துவம் அப்படின்ற மாதிரி வச்சுங்க. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லக்னம் அப்படின்றது 1. அப்போ 1, 4, 7, 10
இது வந்து கேந்திரம். 1, 5, 9 இது வந்து திரிகோணம். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இங்கே திரிகோணாதிபதி இங்கே ராகு கூட இருக்கிறாரு, 5 கூடையவர், 9 கூடையவர் இங்கே 8ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அப்போ திரிகோணாதிபதியை விட கேந்திராதிபதிகளை பார்த்தீங்கன்னாக்கா வலுவாக இருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே வந்து திரிகோணம் மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்து கேந்திரம் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னாலும் சிக்கல் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு திரிகோணம் அப்படின்னாலே அதிர்ஷ்டத்துக்கு உண்டான ஸ்தானங்கள். அப்போ திரிகோணம் நல்லா இருக்குது ஒருத்தங்களுக்கு, திரிகோணாதிபதிகள் நல்லா இருக்கிறாங்க, திரிகோணமும் நல்லா இருக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒருத்தர் வந்து நல்ல அதிர்ஷ்டத்தோடு இருப்பார், அதிர்ஷ்டமாகவே பிழைப்பார் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அதே போல் கேந்திரம் வந்து நல்லா வலுவாக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப 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 திறமைசாலியாக இருப்பாங்க, எல்லா விஷயத்துலையும் திறமைசாலியாக இருப்பாங்க. அப்போ திறமையும் அதிர்ஷ்டமும் சேர்ந்தால் தான் ஒருத்தர் வந்து வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய லெவலில் ஜெயிக்க முடியும். வெறும் அதிர்ஷ்டம் மட்டும் இருந்துச்சு, திறமை இல்லை அப்படின்னாக்கா அதிர்ஷ்டத்தை நம்பி நம்ம பிழைக்க முடியாது. எப்போயுமே வந்து அதிர்ஷ்டம் நம்மளுக்கு வேலை செய்யும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. அதனால் எப்பயுமே வந்து திரிகோணமும் நல்லா இருக்கணும், கேந்திரமும் நல்லா இருக்கணும். அதில் கேந்திரத்தில் வந்து 1, 4, 7, 10 அந்த 1ன்றது பொது, கேந்திரத்துக்கும் திரிகோணத்துக்கும் பொது இல்லைங்களா? அப்படி இருக்கிறப்ப 4, 7, 10 இதில் ஏதாவது 1, 2வது நல்லா இருக்கணும், எல்லாமே நல்லா இருக்கணுன்றது கிடையாது. அதே மாதிரி திரிகோணத்தில் வந்து 5, 9 ரெண்டுமே வந்து சூப்பராக இருக்கணும் அப்படின்றத விட 2 நல்லா இருந்துச்சா ரொம்ப நல்லா இருக்கும், ஏதாவது அட்லீஸ்ட் 1வது வந்து நல்லா இருக்கணும் அப்படி இருந்துச்சுனாக்கா எப்படியும் வந்து வாழ்க்கையில் முன்னேறிடுவாங்க. இது அதற்கு லக்னமும் லக்னாதிபதியும் நல்ல விதமாக இருக்கணும், இது ரொம்ப முக்கியம். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு திரிகோணத்தை பார்த்தாச்சு, கேந்திரத்தை பார்த்தாச்சு. கேந்திராதிபதிகள் எங்கே இருக்கிறாங்க, அந்த ஸ்தானத்தில் 9ஆம் வீட்டில் கேது உட்காந்துருக்காரு. அதே போல் இந்த இடத்துல யாரும் இல்லை. இந்த இடத்த 5ஆம் வீட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரு பார்க்குறாரு. குரு எங்கெங்கே பார்க்குறாரு, குரு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பார்க்குறாரு, எங்கே 3ஆம் வீட்டை பார்க்குறாரு, லக்னத்துக்கு 3ஆம் வீட்டை பார்க்குறாரு. அந்த வீடு யாரோட வீடு, செவ்வாயோட வீடு, விருச்சிக வீடு. அந்த வீட்டு அதிபதி செவ்வாய் பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் வீட்டில் குருவோட வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. இது புரிஞ்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கேந்திராதிபதி. அப்போ கேந்திராதிபதி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு யார் யார், குரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சந்திரனோட வீட்டில் அவரோட ஃப்ரெண்டு வீட்லேயே உட்காந்துருக்காரு. ஏன்னா அங்கே தான் அவர் உச்சமாவார். அவர் பார்த்தீங்கன்னாக்கா வக்ரம் இருக்கிறாரு. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு திரிகோணாதிபதிகளை விட கேந்திரம் நல்லா இருக்குது, கேந்திராதிபதிகள் நல்லா இருக்கிறாங்க. ஏன்னா புதன் வந்து 10, அவர் வந்து நீச்சமானாலும் நீச்சபங்க அமைப்பில் இருக்கிறாரு. ஓகே, அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இழந்த ஒளியை வந்து அவர் மறுபடியும் வாங்கிடுறாரு, நல்ல விதமாக இருக்கிறாரு. 4ஆம் இடத்துல செவ்வாய் உட்காந்துருக்கிறாரு. அப்போ செவ்வாய் வந்து என்ன அமைப்பில் உட்காந்துருக்காரு, அவர் ஒரு தோஷத்துக்கு உண்டான அமைப்பில் உட்காந்துருக்காரு. அப்போ செவ்வாய் வந்து எந்தெந்த இடத்துல இருந்தால் தோஷம் அப்படின்னு சொல்லி பொதுவாக பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 2, 4, 7, 8, 12 இந்த இடத்துல எல்லாம் செவ்வாய் இருந்தால் தோஷம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதே போல் ராகு கேது எங்கே இருந்தால் தோஷம் அப்படின்னாக்கா லக்னம் 2, 7, 8 இதில் இருந்தால் தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தோஷத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா தோஷமாகவே இருக்குது அப்படின்னாவே உடனே வந்து அந்த தோஷம் வந்து வேலை செஞ்சிருமா அப்படின்னாக்கா அதை நம்ம வந்து மற்ற அமைப்புகள்லாம் பார்க்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா நம்மளுக்கு எந்த ஒரு சம்பவத்தையும் வந்து நிர்ணயிக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தசாபக்தி தான். நம்மளுக்கு தோஷமாகவே ஒரு கிரகம் இருக்குது, இப்போ புனர்ப்பு தோஷம் இருக்குது, கேந்திராதிபத்திய தோஷம் இருக்குது, ராகு கேது தோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குது. இந்த மாதிரி தோஷங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா நிறைய இருக்குது. அந்த தோஷம்லாம் இருந்தாலும் அந்த தோஷம் வந்து செயல்படுற மாதிரி இருக்குதா அப்படின்றதுக்கு நம்ம யாரை பார்க்கணும், தசாபக்தியை பார்க்கணும். தசை வந்தால் தான் உங்களுக்கு அந்த சம்பவங்கள்லாம் வந்து செயல்படும், சம்பவம் நடக்கும், அதை பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் பிறந்தது சந்திர திசையில் பிறந்திருக்கிறாரு. ஏன்னா சந்திரனோட சாரத்தில் தான் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா இவர் இந்த ஜாதகர் சந்திர திசையில் பிறந்திருக்கிறாரு. அப்புறம் 1 by 1 பார்த்துக்குவோம். இவர் இப்போ வந்து கேட்டது வந்து சனி தசை எப்படி அப்படின்னு சொல்லி தான் கேட்டார். சரி, ஓகே. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாக வந்து சூரியன் சந்திரன், அப்போ வந்து 6ஆம் இடம் பார்த்துவோம் பாருங்க. 6ஆம் அதிபதி யார், சனி. அப்போ 5, 6க்கு உடையவர் சனி, அவர் 3ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 8
அஷ்டமாதிபதி செவ்வாய் வந்து எங்கே உட்காந்துருக்காரு, அவர் பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் இடத்துல ஒரு தோஷத்துக்கு உண்டான அமைப்பில் உட்காந்துருக்கிறாரு. இருந்தாலும் அது குருவோட வீடு, இயற்கை சுபரோட வீடு, அவரோட ஃப்ரெண்டு வீட்டில் தான் உட்காந்துருக்கிறாரு. இருந்தாலும் அந்த இடத்துல 4ல் உட்காந்துருக்குன்றப்ப அது ஒரு தோஷத்துக்கு உண்டான அமைப்பு. சரி, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 12ஆம் அதிபதி அவர் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் வீட்டில் அவர் சந்திர அதியோகத்தில் உட்காந்துருக்கிறாரு. கூட வந்து புதன் உட்காந்துருக்கிறாரு. இது புரிஞ்சுங்க. ஓகே. அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சூரியன் சந்திரன் அடுத்தது பார்க்கணும். இப்போ 6, 8, 12 அதிபதிகள் எங்கெங்கே உட்காந்துருக்குறாங்க என்னன்றதை நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது சூரியன் வந்து நல்ல அமைப்பில் தான் உட்காந்துருக்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது சந்திரன் வந்து நல்ல பௌர்ணமி அமைப்பில் தான் உட்காந்துருக்குறாங்க. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா குரு வந்து என்ன ஆகிட்டாரு, உச்சமாயிட்டார். அடுத்து சுக்கிரன் அவர் பார்த்தீங்கன்னாக்கா 9க்கு சுக்கிரன் வந்து 8ல் உட்காந்துருக்கிறாரு, அஷ்டமத்து ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. அவர் தனித்து உட்காந்துருக்கிறாரு. அப்போ அந்த இடத்துல இருந்தால் என்ன அர்த்தம், அவர் மறைவு ஸ்தானத்தில் உட்காந்துரு, இருந்தாலும் அவர் 27 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு. அதையும் புரிஞ்சுங்க. சரி, இப்போ இந்த இடத்துல வந்து இந்த பார்வை திருக்பலம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இருக்குன்னா என்னது, பார்வை பலம். அப்போ அந்த பார்வை பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து இயற்கை சுபர் இல்லை குருவை ஃபஸ்ட்டு பார்த்தோம். அப்போ குரு எங்கெங்கே பார்க்குறாரு, அவர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபஸ்ட்டு சந்திரன் தான் நம்ம ஏற்கனவே சொல்லுவோம். சந்திர அதியோகத்தில் யார் இருக்காங்கன்றதை நம்ம சொல்லியாச்சு. அடுத்தது குரு பார்த்தீங்கன்னாக்கா ஏன் சந்திரனை இங்கே சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அவர் பௌர்ணமி சந்திரனில் இருக்கிறாரு. அது 12 டிகிரி 2 பேரும், சூரியன் சந்திரன் 2 பேரும் 12 டிகிரி. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா எப்பயுமே வந்து அந்த பௌர்ணமி அமைப்பில் குருவை மிஞ்சக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பார் பௌர்ணமி சந்திரன். சந்திர அதியோகம்ன்றது அதுதான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சந்திர அதியோகத்தில் இருக்கிற கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புனிதப்படும். அப்போ இது வந்து அன்னைக்கு மட்டும் அந்த பௌர்ணமி அமைப்பில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா குருவை மிஞ்சக்கூடிய அளவுக்கு ஒளித்தன்மையோடு இருக்கும். அப்போ இங்கே குரு வந்து 3 பார்வை இருக்குது. குரு 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா குரு வந்து எங்கே பார்க்குறாரு, அவர் 5ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னாக்கா விருச்சகத்தை பார்க்குறாரு, 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்குறாரு, 9ஆம் பார்வையாக அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு, மீனத்தை பார்க்குறாரு. இது குருவோட பார்வை. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சனியோட பார்வை. சனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு. அடுத்த 7ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னாக்கா ரிஷபத்தை பார்க்குறாரு, அந்த வீட்டில் கேது உட்காந்துருக்கிறாரு. அதே போல் சனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் பார்வையாக வந்து சிம்மத்தை பார்க்குறாரு. புரிஞ்சுங்க. அப்போ சிம்மத்தை வந்து பார்க்குறாரு. அடுத்தது செவ்வாய் வந்து 4ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னாக்கா இங்கே மீனத்தை பார்க்குறாரு. 7ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னாக்கா மிதுனத்தை பார்க்குறாரு. 8ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னாக்கா கடகத்தை பார்க்குறாரு. அந்த வீட்டில் யார் உட்காந்துருக்கா, அந்த வீட்டில் குரு உட்காந்துருக்காரு. சரி, இதை புரிஞ்சுங்க. ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருக்பலம் பார்த்தாச்சு. அடுத்த திருக்பலத்தில் மற்ற கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பொது பார்வை மட்டும்தான். இப்போ சுக்கிரனுக்கு ஒரே பார்வை தான், அவர் இங்கே பார்க்குறாரு. சூரியன் புதன் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பார்க்குறாரு. அவ்வளோதான். செவ்வாய்க்கு 3 பார்வை, சனிக்கு வந்து 3 பார்வை, குருவுக்கு வந்து 3 பார்வை. இதுக்கு வந்து எந்த கிரகத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு பார்வை அப்படின்னு சொல்ல போனாக்கா செவ்வாய்க்கு மட்டும்தான். செவ்வாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8வது பார்வை வேறு எந்த கிரகத்துக்கும் கிடையாது. சரி, ஓகே. இது புரிஞ்சுங்க. அவ்வளோதான். இப்போ வந்து லக்னாதிபதி 5, 9 கூடவங்க, 4, 7, 10 கூடவங்க, 6, 8, 12 அதிபதிகள் பார்த்தாச்சு. அடுத்து சூரியன் சந்திரன் குரு சுக்கிரன் இவங்களோட நிலை என்னன்றது பார்த்தாச்சு. அடுத்தது வேறு என்ன பார்க்க, திருப்பலமும் பார்த்தாச்சு. அடுத்தது ஸ்தான பலம் நம்ம அப்பப்போ சொல்லியாச்சு. எது நீச்சம், உச்சம், மூலத்திரிகணம் இதெல்லாம் வந்து ஸ்தான பலத்தில் வருது. திக்பலம் எதா இருக்கா பாருங்க. திக்பலம் வந்து எதுவும் இல்லை பெருசாக, நிஷ்பலம் தான் இருக்குது. இங்கே பாருங்க, செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கே இருந்தால் 10ஆம் வீட்டில், லக்னத்துக்கு 10ஆம் வீட்டில் இருந்தால் திக்பலம். அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நிஷ்பலம். அப்போ நிஷ்பலத்தில் வந்து செவ்வாய் வந்து உட்காந்துருக்காரு அப்படின்னா செவ்வாய் வந்து அங்கே எழுந்து போய் உட்காந்துருக்கிறாரு. அதுதான் தோஷத்துக்கு உண்டான அமைப்பு 4ஆம் வீட்டில். அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் வந்து லக்னத்தில் இருந்தால் திக்பலம். இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஆப்போசிட்டில் இருந்தாவே நிஷ்பலம். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீச்சம் வேறு ஆயிருக்கிறாரு. இருந்தாலும் சந்திர அதியோகம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் மாற்றும். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நிஷ்பலமாக இருந்தாலும் நீச்சமாக இருந்தாலும் அங்கே வந்து சந்திரனால் அங்கே புனிதப்படுறாரு. அப்போ லக்னாதிபதி நல்ல விதமாக இருக்காரு. இருந்தாலும் ஏன்னா 2 விதத்தில் அடி வாங்கியிருக்கிறார் புதன். எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லக்னாதிபதி எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீச்சமாக இருக்கிறாரு, அதுக்கப்புறமா நிஷ்பலம்.
இதே வேறு லக்னமாக இருந்தாக்கா அவர் நீச்சமாக இருக்க மாட்டார், அவர் வந்து நிஷ்பலத்தில் தான் இருந்திருப்பார். பட் இங்கே நீச்சம் ப்ளஸ்ஸு நிஷ்பலம் அப்படி இருக்கிறப்ப பார்த்துக்கங்க, இது எல்லாத்தையும் தூக்கி நிறுத்தினது யார்? சந்திர அதியோகம் ப்ளஸ் குரு பார்வை. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திக்பலம் எதுவும் இல்லை, நிஷ்பலம் வந்து புதனும் செவ்வாயும் தான் நிஷ்பலம், மற்ற எதுவும் கிடையாது. ஓகே, அடுத்தது அஷ்டமாதிபதி யார்? நான் சொன்னேன் இல்லைங்களா, அஷ்டமாதிபதியும் பார்க்கணும் யார் அப்படின்ட்டு. அப்போ இந்த லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி யார்? செவ்வாய். அந்த செவ்வாய் எங்கே உட்காந்துருக்காரு? அவர் பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் வீட்டில், குருவோட வீட்டில், உச்சனோட வீட்டில் உட்காந்துருக்காரு செவ்வாய். இது புரிஞ்சுங்க, அஷ்டமாதிபதி யாருன்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்தது பாதகாதிபதி மாரகாதிபதி யார்? அப்போ பாதகாதிபதி உபய லக்னத்துக்கு பாதகாதிபதி 7. அப்போ 7ஆம் அதிபதி யார்? குரு. அவர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 11ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு, உச்சமாய உட்காந்துருக்காரு. அப்போ இந்த பாதகாதிபதி கடக வீட்டில் அங்கே தான் வந்து உச்சமாவார், அந்த வீட்டில் உட்காந்துருக்காரு. அப்போ பாதகாதிபதி வந்து அங்கே உட்காந்துருக்காரு. அடுத்தது மாரகாதிபதி யார்? உபய லக்னங்களுக்கு மாரகாதிபதி யார்? அவரே தான், மாரகாதிபதி 7, 11. அப்போ அவர் எங்கே உட்காந்துருக்காரு? இன்னொரு மாரகஸ்தானமான கடகராசியில் குரு உட்காந்துருக்கிறாரு. ஒரு மாரகாதிபதி, இந்த 7ஆம் வீட்டு அதிபதி இவர், பாதகாதிபதி இவர் தான், மாரகாதிபதி இவர் தான், அவர் வந்து இன்னொரு மாரகஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. அப்போ பாதகாதிபதி யார், மாரகாதிபதி யார், அஷ்டமாதிபதி யார், இதெல்லாம் பார்த்தாச்சு, டோட்டலாக எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ வந்து சும்மா ஜென்ரலான ஒரு சில விஷயத்தை மட்டும் பார்ப்போம். அப்போ இந்த ஜாதகர் வந்து பார்த்திங்கன்னா லக்னத்தில் சந்திரன் உட்காந்துருக்காரு. லக்னத்தில் சந்திரன் உட்காந்துருந்தா பௌர்ணமி அமைப்பில் உட்காந்துருக்கிறார் அப்படின்னாவே உங்களுக்கு இந்த ஜாதகர், லக்னம்னாவே என்னங்க, ஜாதகரை பற்றி சொல்கிற அத்தனை விஷயங்களும் பார்த்தீங்கன்னாக்கா லக்னம். அப்போ லக்னம் இந்த ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லா பிரைட்டாக இருப்பார், அழகாக இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது உணர்ச்சி வசப்படுவாங்க. எப்பயுமே வந்து சந்திரன் வந்து ஒளித்தன்மையோடு இருந்தால், வேகமான கிரகம் இல்லைங்களா, உணர்ச்சி வசப்படும். எதுக்குமே பார்த்தீங்கன்னாக்கா உணர்ச்சி வசப்படுவாங்க. எந்த ஒரு இதாக இருந்தாலும் டக்குன்னு அப்படியே டென்ஷனாக பேசுவாங்க, அது அறிவுபூர்வமாக இருக்கும். ஏன்னா அவர் அறிவுக்கு உண்டான வீட்டில் தான் இருக்கிறாரு, கன்னி வீட்டில் தான் இருக்கிறாரு. பட் அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா சந்திரனால் சுபத்துவப்படுத்தப்படுறாரு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா எதுவாக இருந்தாலும் அறிவுபூர்வம் மட்டும்தான், அந்த சாதாரணமாக எதுவுமே பேச மாட்டார். நல்ல அந்த அதாவது அந்த ஜோவியல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜோக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அடிக்க மாட்டார். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜாதகர் ஆணோட ஜாதகம் அந்த அளவுக்கு அடிக்க மாட்டார். என்ன காரணம்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து நீச்சமாயிட்டார், லக்னாதிபதி நீச்சமாயிட்டார். அப்புறம் தான் மற்ற சுபத்துவம்லாம், ஃபஸ்ட்டு பாவத்துவம் தான், அப்புறம் தான் சுபத்துவம். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு வந்து எந்த நேரமும் பார்த்தீங்கன்னாக்கா சீரியஸாகவே இருப்பார், வேகமாக இருப்பார். அவரோட எண்ணங்கள், சிந்தனை, செயல்பாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வேகமாகவே இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தன்னை வந்து முன்னிலைப்படுத்திக்குவார். அவரே வந்து முன்னிலைப்படுத்திட்டு இது என்னது, இது இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, இது இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் டோட்டலாக அந்த ப்ரோக்ராமே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் மாற்றி விட்டுறாரு. ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், ஒரு இது ஆஃபீஸாக இருக்கட்டும், ஒரு வேலை விஷயமா இருக்கட்டும், எந்த ஒரு இதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா தன்னை முன்னிலைப்படுத்திக்குவாங்க இந்த சந்திரன் வந்து லக்னத்தில் இருக்கிறவங்க. ஏன்னா லக்னன்றது ஜாதகர். அப்போ ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துலேயும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க, எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப இதாக இருப்பாங்க, ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. அதே போல் உணர்ச்சி வசப்படுவாங்க. சந்திரன் வந்து அந்த இடத்துல வந்து லக்னத்தில் இருந்தாவே என்னங்க, சந்திரன்றது மனோகாரகன். அப்போ மனோகாரகன் அப்படின்றது மனசு வந்து டக்குன்னு அப்படியே உங்களுக்கு மாறும். இது பண்ணலாம், அது பண்ணலாம் அப்படியே டக்குன்னு மாறும். ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி அவங்க ஃபேஸில் வந்து ஒரு டல் லுக்கிங் தெரியும். ஏன்னா சந்திரன் வந்து ஒரு மூடு இது கிரகம். அப்போ மூட் ஸ்விங் இருக்கும். அப்போ அந்த மூட் ஸ்விங்கிறப்ப மனசும் பார்த்தீங்கன்னாக்கா மாற அங்கே ஃபேஸ்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா அப்பப்போ அந்த லுக்கிங் வந்து தெரியும். ஒரு சில நேரத்தில் அப்படியே பிரைட்டாக இருப்பாங்க, ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே டல்லாக இருப்பாங்க. இதெல்லாம் மாறி வந்துக்கிட்டு இருப்போம். இது சந்திரனோட இது.
அங்கே ஒளித்தன்மையோடு இருக்கிறதுனால பௌர்ணமி அமைப்பில் இருக்கிறதுனால எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பீடாகவே இருக்கும். அவர் வந்து ஸ்லோவாகவே இருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது 2ஆம் வீடு. அப்போ 2ஆம் வீட்டோட அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா எங்கே இருக்கிறாரு? 2ஆம் வீட்டோட அதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 27 டிகிரியில் வந்து மேஷ ராசியில் செவ்வாயோட வீட்டில் உட்காந்துருக்காரு. அவருக்கு செவ்வாய்க்கு சுக்கிரனுக்கு வீடு கொடுத்தவர் செவ்வாய் வந்து 4ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு. அப்போ இந்த பாவகம் வந்து சுபத்துவம் ஆகுது. அப்போ இந்த 2ஆம் வீடுன்றது என்னது? தனம், குடும்பம், வாக்கு. தனம், குடும்பம், வாக்கு. அப்போ இந்த 2ஆம் இடத்துல இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா தன விஷயத்தில், குடும்பத்தை அமைச்சிக்கிற விஷயத்தில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் டிலே ஆகும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இங்கே இவர் 8ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. 8ஆம் வீட்டில் சுக்கிரன் வந்து மறைவாக இருந்தாலும் அவர் பார்வை இருக்குது. பட் பார்வை இருக்கிறதுனால இந்த பாவக சுபத்துவம் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ஆரம்ப கல்வின்னு ஒன்று இருக்குது. அப்போ அந்த ஆரம்ப கல்வி இந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படிங்கிறச்சுன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸ்லோவாக இருந்தாலும் நல்ல விதமாக வந்து ஆரம்ப கல்வி முடிச்சிருப்பாங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உயர்கல்வி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல இந்த ஜாதகர், ஏன்னா இது வந்து ரொம்ப வருஷத்து ஜாதகம். அப்போ இது ரொம்ப வருஷத்து ஜாதகன்றப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்ப கல்வி அப்படின்றப்ப உங்களுக்கு அந்த காலத்தில் பியூசின்னு ஒன்று இருந்துச்சு பாருங்கள், அந்த படிப்பு இது ஆரம்ப நிலை. அடுத்தது உயர்கல்வி அப்படின்றப்ப இந்த ஜாதகர் என்ன படிச்சிருப்பாரு? உயர்கல்வியில் இங்கே செவ்வாய் வந்து தோஷத்துக்கு உண்டான அமைப்பு, இதுதான் உயர்கல்விக்கு மேலே இங்கே. அப்போ இங்கே வந்து செவ்வாய் தோஷத்துக்கு உண்டான அமைப்பில் இங்கே ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல அங்கே இருக்குது. இருந்தாலும் அது குருவோட வீடு, உச்சனோட வீடு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாவகம் வந்து சுபத்துவம். அது எதனால் சுபத்துவம்? இந்த வீட்டாதிபதி உச்சமாக இருக்கிறாரு. அவர் வீட்டை அவர் பார்க்கல, இல்லை வேற யாராவது சுபகரங்கள் இங்கே பார்க்கல. பட் இது குருவோட வீடு, இயற்கை சுபரோட வீடு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னா செவ்வாய் அங்கே உட்காந்துருக்கனால உயர்கல்வி. இது நெருப்பு ராசி. அப்போ நெருப்பு ராசியில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ செவ்வாயும் பார்த்தீங்கன்னாக்கா நெருப்புக்கு உண்டான கிரகம். அப்போ இந்த ஜாதகர் வந்து நெருப்பு சம்பந்தப்பட்ட படிப்பு உயர்கல்வியாக படிச்சிருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவர் உயர்கல்வியாக அந்த நெருப்பு ஒளி சம்மந்தப்பட்ட இது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செவ்வாய் வேற எங்கெங்கே பார்வை இருக்குது அவருக்கு. அவர் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 7ஆம் பார்வை இங்கே பார்க்குறாரு, 4ஆம் பார்வை இங்கே பார்க்குறாரு, 8ஆம் பார்வை இங்கே பார்க்குறாரு. அப்போ இந்த இடத்துல செவ்வாய் உட்காந்துருக்காரு அப்படின்றப்ப உங்களுக்கு அங்கே அவரோட படிப்பு என்னது? நெருப்பு சம்மந்தப்பட்ட படிப்பு. அப்படின்றப்ப அந்த வெல்டிங் சம்மந்தப்பட்டது. அப்போ வெல்டிங் அப்படின்னாவே உங்களுக்கு என்ன வரணும்? நெருப்பு வரணும், அடுத்தது கரண்ட்டு வரணும், ரெண்டுமே இருக்கணும். அப்போ வந்து சூரியன் குருவோட வீட்டில் இருக்கிறாரு. செவ்வாய் பார்வையாக இருந்தாலும் அது சுபத்துவ பார்வை தான். ஏன்னா உச்சனோட வீட்டில் இருக்கிறாரு, அது குருவோட வீடு, இயற்கை சுபரோட வீடு. அவர் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சுபத்துவமாக தான் அவரோட பார்வை இருக்குது. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து கெடு பார்வை, செவ்வாயோட பார்வை கிடையாது. அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு சூரியன் ப்ளஸ் நெருப்பு, இங்கே நெருப்பு ராசியில் இருக்கிறாரு. அப்போ நெருப்பு ராசியில் இருக்காருன்றப்ப இவர் இரும்பு நெருப்பு சம்மந்தப்பட்ட வெல்டிங்கிறது நெருப்பு சம்மந்தப்பட்ட ஹாட்டான இது. ஓகே, அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா உஷ்ணமான இதில் அவர் படிச்சிருக்கிறாரு உயர்கல்வி. அடுத்தது 3ஆம் இடம். அந்த 3ஆம் இடம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த வீட்டு அதிபதி செவ்வாய், அவர் 4ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ 3ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு அப்படின்னாவே உங்களுக்கு சுபரோட வீட்டை தான் உட்காந்துருக்காரு. இந்த வீட்டில் சனி வந்து வக்கரமாக இருக்கிறாரு 9 டிகிரியில், ராகு வந்து 18 டிகிரியில் இருக்கிறாரு. அந்த வீட்டில் வந்து சனிக்கு ராகுக்கும் ஆகாது. அப்படி இருக்கிறப்ப இவங்க 2 பேரும் இங்கே உட்காந்து குரு பார்வையில் இருக்கிறாங்க. குரு வந்து பார்க்குறாரு அப்படின்னாக்கா எந்த இதில் பார்க்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு வந்து 28 டிகிரியில் இருக்கிறாரு. 28 டிகிரினா பாருங்கன்னா இங்கே 0 டிகிரினா இங்கே 28 டிகிரி இங்கே வந்தாச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பார்க்குறாரு அவர். இங்கே பார்த்தாருன்னா இந்த பாவக சுபத்துவம், இங்கேயும் அவரோட பார்வைப்படும், இங்கேயும் அவரோட பார்வைப்படும். அப்போ இந்த இடத்துல அவர் பார்வைப்படுதுனாக்கா ராகுக்கு வந்து குருவோட பார்வை வந்து ஓரளவுக்கு படும். பட் இருந்தாலும் இந்த பாவகம் சுபத்துவம் ஆயிடுது. குருவோட பார்வை 28 டிகிரியாக இருந்தாலும் இங்கே பார்த்தாலும் இங்கே வந்து சுபத்துவம் தான். அதே சமயத்தில் வந்து இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா சுபத்துவம் தான். பட் செவ்வாய்க்கு வந்து நேரடியாக அங்கே படாது. பட் இருந்தாலும் அந்த பாவக சுபத்துவம் அது ரொம்ப முக்கியம், அது பார்த்துங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா
சுக்கிரனோட பார்வை வந்து இங்கே 2ஆம் வீட்டில் படுது அப்படின்னா சுக்கிரன் வந்து 27 டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ 27 டிகிரியில் இருக்கிறாருன்னா கரெக்டாக வந்து இது 0 டிகிரி அப்படின்னாக்கா இங்கே 27 டிகிரின்றப்ப இங்கே பார்க்குறாரு. அப்போ இங்கே பார்க்குறாருன்னா இதில் ஒரு 3 டிகிரி, இங்கே வந்து சனி வந்து 9 டிகிரி. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சனியையும் கொஞ்சம் சுபத்துவப்படுத்துறாரு. எப்படி ஏற்படுத்துறாரு? இவரோட பார்வை இங்கே இருந்து சனி வந்து 9 டிகிரி அப்படின்றப்ப இங்கே ஒரு 3, அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 12 டிகிரி வித்தியாசத்தில் வருது. 12 டிகிரி வித்தியாசன்றப்ப இங்கே சனி வந்து ஓரளவுக்கு சுபத்துவம், ரொம்ப சுபத்துவம்னு சொல்ல முடியாது. அப்போ வந்து சுக்கிரனால குறைந்த அளவு சுபத்துவம் ஆகிறாரு சனி, குருவால் குறைந்த அளவு சுபத்துவம் ஆகிறாரு ராகு. இது புரிஞ்சுங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து இந்த பாவகமும் சுபத்துவம் ஆகுது. அதாவது எப்படி குரு பார்வை இங்கே பார்க்குறாரு, இந்த இடத்த பார்க்குறாரு, சுக்கிரன் வந்து இங்கே பார்க்கறனால அதோட ஒளித்தன்மை இங்கே வரும். அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா இது புரிஞ்சுங்க. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் சுபத்துவம் தான், இங்கேயும் சுபத்துவம் தான், இங்கேயும் சுபத்துவம் தான். அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா குரு பார்வை இங்கே 7ஆம் பார்வையாக இங்கே பார்க்குறாரு. இது 5ஆம் வீடு. அப்போ இங்கே 3ஆம் வீட்டில் என்னதுங்க, நம்ம பாட்டு அதை சொல்லாமல் போயிட்டோமே, 3ஆம் வீடு. அப்போ 3ஆம் வீடுன்றது என்னது, தைரிய வீரிய சகோதரஸ்தானம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல சகோதரன் சம்பந்தப்பட்ட இதுக்கு கொஞ்சம் சிக்கல்கள் வரும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல சனி மட்டும் தனிச்சு இருந்திருந்தா அது ஒரு உபஜயஸ்தானம், வெற்றி ஸ்தானம் இல்லைங்களா, உபஜயஸ்தானம். அந்த வீட்டில் சனி மட்டும் தனிச்சு வக்கரமாகாமல் இருந்திருந்தா, எப்பயுமே சனி இருக்கிற இடத்தையும் கெடுப்பார், பார்க்குற இடத்தையும் கெடுப்பார் இல்லைங்களா. அப்போ சனி வந்து அந்த இடத்துல ஒரு தன்னிச்சையாக ரொம்ப தைரியசாலியாக இருக்க மாட்டாங்க, இது வக்கரம் ஆகாமல் இருந்தா. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ராகுவும் கூட இருக்கிறாரு. அப்போ வக்கரம் ஆகாமல் இருந்து சனி மட்டும் அங்கே இருந்தால் ஜாதகர் வந்து தைரியமாலாம் இருக்க மாட்டார். அப்போ இங்கே வக்கரம் ஆயிருக்கிறாரு, ராகுவும் கூட இருக்கிறாரு அப்படின்றப்ப ராகு ஏற்கனவே வக்கர கிரகம், சனி வந்து வக்கரமாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா ராகு கூட வக்கரகிரகம் சேர்ந்துட்டாவே அங்கே பவர்ஃபுல்லாகிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இந்த ஜாதகருக்கு அதீத தைரியம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப எந்த ஒரு இதாக இருந்தாலும் போல்டாக, ரொம்ப பெரிய லெவலில் இருந்தாலும் சரி, சின்ன லெவலில் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி தைரியமாக பண்ணுவார். அப்போ இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனியும் ராகும் 2 பேரும் உட்காந்துருக்குறாங்க. வக்கரமாக இருக்கிறதுனால இந்த ஜாதகர் தைரியமாக இருப்பார். அதே மாதிரி 3ஆம் இடம்ன்றது அந்த மியூசிக் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி புகழுக்கு உண்டான இடம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இது. அப்போ இந்த ஜாதகர் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இந்த ஜாதகர் வந்து ப்ளே பண்ணுவார். என்ன காரணம், இந்த இடத்துல வந்து குரு பார்வை இருக்கிறதுனால இந்த இடத்துல சுக்கிரனாலையும் சுபத்துவமாகுது, குருனாலையும் சுபத்துவமாகுது. இதே பாவத்துவமாக இருந்தால் அவர் இன்ஸ்ட்ருமெண்ட்டு அந்த மாதிரி இது புகழ் இதெல்லாம் அவருக்கு வந்து கிடைக்காது, தைரியசாலியாகவும் இருக்க மாட்டார். அவ்வளோதான். இந்த குரு பார்வையும் சுக்கிரனுடைய இதுவும் சுபத்துவம் படுத்தலை அப்படின்னாக்கா அங்கே ப்ராப்ளம் தான். அப்போ இந்த இடத்த இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா தைரியமாக இருப்பார், வீரியத்தன்மையாக இருப்பார். இந்த வயசில் கூட பார்த்தீங்கன்னாக்கா வீரியத்தன்மையாக தான் இருக்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ 3ஆம் இடம் தைரிய வீரிய ஸ்தானம், அது நல்ல விதமாக இருக்குது. சகோதரன் மட்டும் இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் அதிபதி அவர் யார், அவரே தான் சனி 3ஆம் வீட்டில் உட்காந்துருக்கு, அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு, குருவும் பார்க்குறாரு. அப்போ சுபத்துவம் பாவத்துவமாக இருக்குது. பட் இருந்தாலும் சனி வந்து ராகு கூட இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் இந்த இடம் சுபத்துவமாக இருக்கிறதுனால அங்கே பெரிய பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா சனி வந்து இங்கே பார்க்குறாரு, குருவும் பார்க்குறாரு. அப்போ சனியோட பார்வை சுபத்துவ பார்வை தான், அங்கே பாவத்துவமான பார்வை கிடையாது. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா ஏன் பாவத்துவமான பார்வை இல்லை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இங்கே சனி சுபத்துவமாக பார்க்குறாரு, செவ்வாயும் சுபத்துவமாக தான் பார்க்குறாரு, குருவும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பார்க்குறதுனால இந்த பாவகம் சுபத்துவமாகுது. அப்போ இது 5ஆம் வீடு. அப்போ இந்த ஜாதகருக்கு குழந்தை இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா 5ஆம் இடம்ன்றது என்னது, குழந்தை, அதிர்ஷ்டத்துக்கு உண்டான ஸ்தானம். அடுத்தது தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, பூர்வ புண்ணியஸ்தானம், பூர்வீகம் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா இங்கே இருக்குது. இருந்தாலும் சனி சுபத்துவமாக இருந்தாலும் சனி பார்வை இங்கே இருக்குது, நேரடி சுபத்துவம் இங்கே கிடையாது. ஏன்னா டிகிரி வைஸ் பார்க்குற பார்த்தீங்கன்னாக்கா சனிக்கு வந்து நேரடியான, அதனால் எல்லாம் டிகிரி விலகி இருக்கிறதுனால ஒரு சில நெகட்டிவ் வந்து இந்த இடத்துல இருக்கும். அப்போ பூர்வீகம் சம்மந்தப்பட்டதில் ஒரு திருப்திகரமாக இல்லை, ஒரு 50-60% திருப்திகரமாக இருக்கார். பேலன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா திருப்திகரமாக இல்லை. பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்துலலாம் இங்கே கொஞ்சம் சிக்கல்.
அடுத்தது பூர்வீகத்தை அனுபவிக்கிறதுலையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா 9ஆம் இடம், அங்கேயும் கேது உட்காந்துருக்கிறாரு. அந்த சுக்கிரன் அந்த வீட்டு அதிபதியும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே போய் உட்காந்துருக்கிறாரு, 8ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ 8ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு அப்படின்னாவே அது 8ஆம் வீட்டுக்கு வரப்போ சொல்லுவோம். ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் வீட்டோட இதெல்லாம் நம்ம சொல்லியாச்சு. அப்போ இந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 60-40ன்ற மாதிரி இந்த இடத்துல 5ஆம் வீட்டோட ஆதிபத்தியத்தோட பலன் வந்து இந்த ஜாதகருக்கு நடக்கும். இது வந்து நம்ம பொதுவாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீட்டு 6ஆம் வீடு, அப்போ வந்து சனி வந்து 6-5 உடையவர். அப்போ 5-6 உடையவர் அப்படின்றப்ப இந்த ஜாதகருக்கு வேலை வந்து ஒரு நிரந்தரமான வேலை கிடையாது. பட் இருந்தாலும் மாற்றி ஒரு பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாறி பண்ணிக்கிட்டே இருப்பார். என்ன காரணம்? சந்திரன் வந்து ரொம்ப வேகமான கிரகம். டக்குன்னு மனசு வந்து எப்படி மூடு வந்து எப்படி மாறி இருக்குதோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னாக்கா தொழிலும் வந்து மாறும். என்ன காரணம்? இங்கே பார்த்தீங்கன்னா தொழிலுக்கு உண்டான ஸ்தானம் புதன் அதிபதி, அவர் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 7ஆம் வீட்டில் உட்காந்து சந்திர அதியோகத்தில் உட்காந்துருக்கிறாரு. இப்போ சந்திரனால இவர் பார்க்கப்படுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா குரு பார்வையும் அங்கே இருக்கு. பட் இருந்தாலும் டிகிரி வைஸ் பார்க்குறப்ப ரொம்ப இல்லை. பட் மெயினாக சந்திரன் தான். அப்போ இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஆரம்பத்தில் வந்து அவர் படித்தது ஒன்று, அதுக்கப்புறமா வேலை செஞ்சது ஒன்று, அதுக்கப்புறம் மாறி எலக்ட்ரானிக்ஸ் அப்படியே ஒவ்வொன்றா வந்தது. என்ன காரணம்? நான் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இந்த ஜாதகர் வந்து ஆரம்ப கல்வி இப்படி படித்தார், உயர்கல்வி இப்படி படித்தார், ஹாட்டான டிபார்ட்மெண்ட் எடுத்து படித்தார். ஆனால் இப்போ இவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலை பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட அந்த வேலை தான் இவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ஜாதகர் வந்து நெருப்பு சம்மந்தப்பட்ட உயர்கல்வி படிச்சிருந்தாலும், அதே மாதிரி ஆரம்ப கல்வின்றது அது நார்மலாக பியூசி அந்த காலத்தில் படித்தாங்க இல்லைங்களா, படித்தாலும் இப்போ பண்ணிடுறது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. என்ன காரணம்? அவர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீட்டுக்கு உடையவர் அவர் எங்கே உட்காந்துருக்காரு? 12 உடையவர் வந்து அவர் வந்து 7ல் உட்காந்துருக்கிறாரு, செவ்வாயோட பார்வையில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ செவ்வாயும் பார்த்தீங்கன்னாக்கா நெருப்பு கிரகம், அந்த பாவகம் பார்த்தீங்கன்னாக்கா நெருப்புக்கு உண்டான பாவகம், இது வீடு நெருப்பு ராசி. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் வந்து ஹாட்டான கிரகம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து எலக்ட்ரானிக்ஸ்ன்றது கூட புதன் உட்காந்துருக்காரு, சந்திர அதியோகத்தில் குரு பார்வையில். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து பொதுவாக எந்த கிரகம் வந்து ஒரு ஜாதகத்தில் அதிக சுபத்துவமாக இருக்குதோ அந்த கிரகத்தோட தொழில் தான் அமையும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு நிரந்தரமாக இப்போ அமைஞ்சது, ரொம்ப வருஷமாக அமைஞ்சது. ஆரம்பத்தில் வந்து படித்தது வந்து ஒரு மாதிரி அப்படி படிச்சுட்டு தொழிலை வந்து மாறி இப்படி பண்ணாலும் ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு நிரந்தரமாக வந்து அமைஞ்சது புதன் சம்மந்தப்பட்ட துறையில், சூரியன் சம்மந்தப்பட்ட துறையில் தான் அமைஞ்சது. சரி, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எப்பயுமே வந்து லக்னாதிபதி நீச்சம் ஆகிட்டாரு இல்லை கெட்டு போயிட்டாரு அப்படின்னாவே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் வாழ்க்கை வந்து அந்த அளவுக்கு சூப்பராக இருக்காது, செகண்ட் ஆஃப் வாழ்க்கை தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அதே போல் தான் இந்த ஜாதகம் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வாழ்க்கையில் ரொம்ப சிரமப்பட்டார். அப்படி இருக்கிறப்ப இங்கே 6ஆம் வீடு அப்படின்றப்ப உங்களுக்கு கடன் நோய் எதிரி. அப்போ கடன் சம்மந்தப்பட்டது இருந்துச்சு, நோய் சம்மந்தப்பட்டதும் அப்பப்போ சில ப்ராப்ளங்கள் வந்துச்சு. ஆனால் அதே சமயத்தில் எதிரிங்களும் பிஸ்னஸில் நிறையா இருந்தாங்க, எதிரிங்களும் ரொம்ப அதிகமாக இருந்தாங்க. அப்போ இந்த 5-6 உடையவர் வந்து சனி இங்கே வந்து அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு. இந்த வீட்டை வந்து குரு 28 டிகிரியில் இருந்தாலும் இந்த வீட்டையும் பார்க்குறாரு, இந்த வீட்டையும் பார்ப்பாரு. ஏன்னா 28 டிகிரின்றப்ப இங்கே இருக்கிறாரு. அப்போ இங்கே இருக்கிறாருன்னா அவர் 28 டிகிரின்றப்ப இங்கே பார்ப்பார். இப்போ இங்கே பார்க்குறாருன்னா இந்த பக்கம் ஒரு 8 டிகிரி, இந்த பக்கம் ஒரு 8 டிகிரி அந்த ஒளித்தன்மை வரும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கேயும் சுபத்துவம் தான். அப்போ என்னது, அவர் கடன் வாங்கினதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சுப கடன், தொழிலுக்காக சுப கடன், மற்ற விஷயத்துக்காக சுப கடன், அந்த மாதிரி வந்து சுப கடனாக இந்த ஜாதகருக்கு வந்தது. ஏன்னா இந்த இடமும் சுபத்துவம், இந்த இடமும் சுபத்துவம், இது புரிஞ்சுங்க. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதில் சுபத்துவன்றது முழுசாக சுபத்துவம் நான் சொல்ல, அந்தந்த டிகிரிக்கு ஏற்ப நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். மொத்தத்தில் இப்போ நான் சொன்ன பாருங்கள், சுக்கிரனால வந்து எந்த அளவுக்கு சுபத்துவம் இருக்குது, அதே மாதிரி குரு பார்வையினால இங்கே எவ்வளோ சுபத்துவம் இருக்குது, இங்கே எவ்வளோ சுபத்துவம் இருக்குது. இது சுபரோட வீடு, இது சனியோட பாவகிரகத்தோட வீடாக இருந்தாலும் சனி பார்வை அங்கே இருக்குது. பட் அந்த சனி பார்வையாக இருந்தாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுபத்துவமான பார்வை தான்.
அதுலேயும் வந்து பாவத்துவமும் சுபத்துவம் ரெண்டு கலந்துருக்கு. அதில் வந்து சுபத்துவம் வந்து மினிமம் இருக்குது, மேக்ஸிமம் பாவத்துவம் இருக்குது. எல்லாமே இந்த அளவில் வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அந்த டிகிரி வைஸ் பார்த்து புரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 6ஆம் வீடு. அப்போ 6ஆம் வீட்டில் 22 டிகிரியில் அவரோட பார்வை பார்த்தீங்கன்னாக்கா இங்கேருந்து இங்கே இருக்குது அப்படின்னாக்கா இங்கேருந்து இந்த பக்கம் ஒரு 8, இந்த பக்கம் ஒரு 8 டிகிரி அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 15 டிகிரிக்கு அந்த ஒளித்தன்மையோடு இருக்கும். அப்போ ஒளித்தன்மை இருக்குனாக்கா அப்போ அந்த பாவகத்தில் எந்த அளவுக்கு இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா 7ஆம் வீடு. அப்போ 7ஆம் வீட்டோட அதிபதி குரு, அவர் 11ஆம் வீட்டில் லாபஸ்தானத்தில் உச்சமாக இருக்கிறாரு. ஓகே, அப்போ இந்த ஜாதகருக்கு 4ஆம் வீட்டில் 7ஆம் வீட்டில் புதன் வந்து அங்கே உட்காந்துருக்கிறாரு அப்படின்னாவே நிஷ்பலமாக இருக்கிறாரு. இங்கே இருந்தால் திக்பலம், இங்கே இருந்தால் நிஷ்பலம். அப்போ நிஷ்பலமாக இருக்கிறாரு அப்படின்னாவே என்ன அர்த்தம்? இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா மனைவி கட்டுப்பாட்டில் தான் இருப்பார், மனைவி கண்ட்ரோலில் தான் இருப்பார். என்னதான் பௌர்ணமி சந்திரனாக இருந்தாலும் நிஷ்பலமாக இருக்கிறாரு. நிஷ்பலமாக இருந்தாலும் அந்த இடத்த வந்து ஒளித்தன்மையோட இருந்தாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மனைவியோட கட்டுப்பாட்டில் தான் இருப்பார். இருந்தாலும் புதன் வந்து அவர் வீட்டை அவரே பார்க்கறதுனால இந்த ஜாதகர் வந்து நல்லா அறிவுத்தன்மையோட நல்ல ஸ்ட்ராங்காக நல்ல விதமாக இருப்பார். எல்லாம் அவருடைய எண்ணங்கள் சிந்தனை செயல்பாடு அவருடைய பார்த்தீங்கன்னாக்கா உணர்ச்சி வசப்படுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பீடாகவே இருக்கும். ஏன்னா சந்திரனாவே ஸ்பீடு கிரகம். அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இது புரிஞ்சுங்க. அப்போ இந்த இடத்துல வந்து மனைவியின் கட்டுப்பாட்டில் தான் இருப்பார். மனைவி கூட பார்த்தீங்கன்னாக்கா சில முரண்பாடான கருத்துக்கள் சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து போகும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிஷ்பலம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து உங்கள் சுபத்துவம் சந்திர அதியோகம் குரு பார்வை இது எல்லாமே குருவோட வீடு இது எல்லாமே. ஃபஸ்ட்டு வந்து சுபத்துவம் ஃபஸ்ட்டு, அடுத்தது பாவத்துவம். இது ரெண்டுத்தும் பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இடத்துல பாவத்துவமாக இருக்குது எந்தெந்த இடத்துல சுபத்துவமாக இருக்குது இதில் வந்து பர்சன்டேஜ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் கால்குலேட் பண்ணி டக்கு நம்ம வந்து பலன் சொன்னோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நல்ல விதமாக இருக்கும். இதில் வந்து சரி, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுக்கிரன் 8ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கிறாரு. அப்போ 8ஆம் வீட்டோட அதிபதி செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே உட்காந்துருக்கு, அஷ்டமாதிபதி. அப்போ இந்த இடத்துல சுக்கிரன் வந்து 27 டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ 27 டிகிரியில் இருக்கிறாரு அப்படின்னாவே 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு அப்படின்னாவே உங்களுக்கு என்ன அர்த்தம்? 8ஆம் இடம் சுபத்துவம். அப்போ 8ஆம் இடம் சுபத்துவம் அப்படின்னாவே ஜாதகர் பிறந்த ஊரில் இருக்க மாட்டார். கரெக்டாக பிறந்த ஊரில் இல்லை, அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளியூரில் போய் செட்டில் ஆனவர் தான். திருப்பி அதே ஊரில் தான் இன்னமும் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 40 வருஷமாக 45 வருஷமாக அங்கேயே தான் இருக்கிறாரு. ஏன்னா 8ஆம் இடம் சுபத்துவம். பட் இருந்தாலும் 12ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிபதி தான் சுபத்துவமாக இருக்கிறாரு அப்படியே, 12ஆம் இடம் சுபத்துவமாக இல்லை. அப்போ அந்த பாவகம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுபத்துவமாக இல்லை. பாருங்கள், எங்கேயா சுபத்துவமாக இருக்க சனி பார்வை இருக்குது, சனி பார்வை இங்கே இருக்குது, 10ஆம் பார்வை இங்கே பார்க்குறாரு. அப்போ 10ஆம் பார்வை சிம்மத்தை பார்க்குறாரு அப்படின்றப்ப அது 12ஆம் வீடு. இப்போ 12ஆம் வீடு அப்படின்னாவே அவருக்கு அந்த இடத்துல சுபத்துவம் இல்லாமல் வெறும் பாவத்துவமாக இருக்குது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா சனி வந்து ஓரளவு சுபத்துவமான பார்வையாக தான் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கெடுபலன் வந்து அதிகமாக இருக்காது. அதனால் அந்த ஜாதகர் ஓரளவுக்கு மன நிம்மதியோடு இருப்பார், தூக்கமும் ஓரளவுக்கு வரும். இது முழுக்க பாவத்துவமாக இருக்குது. சனி பார்வை பாவத்துவமான பார்வை அப்படின்னாக்கா சுத்தமாக அங்கே வந்து தூக்கம் இருக்காது, நிம்மதி இருக்காது. அங்கே 12ஆம் வீட்டில் என்னென்ன ஆதிபத்தியம் இருக்குதோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ப்ராப்ளம் தான். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 8ஆம் இடம். 8ஆம் இடம்ன்றது என்ன? அந்த வீட்டு ஆதிபத்தியம் என்னங்க? கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், விபத்து, மரணத்துக்கு நிகரான கண்டம், திடீர்னு மேலேருந்து கீழே விழுவுறது, திடீர்னு ஒரு விபத்து நடக்கிறது, இதெல்லாம் 8ஆம் வீட்டோடது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா பாசிட்டிவான விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திடீர் பணவரவு, திடீர் அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத பணவரவு, எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த 8ஆம் வீட்டில் இருக்குது. எல்லாத்தோட முக்கியமானது ஆயுள் இருக்குது. அப்போ ஆயுள் உண்டான இடத்துல சுக்கிரன் வந்து இருக்கிறாரு, அப்போ சுபத்துவமாக இருக்கிறாங்க. அப்போ இந்த ஜாதகருக்கு ஆயுள் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். சரி, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல 8ஆம் இடம் அப்படின்னாவே உங்களுக்கு அது ஒரு சூட்சமமான இடம். அப்போ என்னன்னு கேட்டிங்கனாக்கா அந்த இடத்துல 8ஆம் இடத்துல இப்போ நான் சொன்ன பாருங்கள், திடீர் பணவரவு, மறைமுகமான பணவரவு, திடீர் லாபங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு வரும். அதே மாதிரி பெண்கள் சுக்கிரன் வந்து அந்த வீட்டில் இருக்காருன்னா அது ஒரு மறைவு ஸ்தானத்தில் இருக்காருன்றப்ப அப்போ சில பெண்களால் சில ப்ராப்ளங்கள் வரும், சில நெகட்டிவான விஷயங்கள் வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சில சிக்கல்கள்லாம் வரும் 8ஆம் வீட்டில்
சுக்கிரன் இருந்தால் அது ஒரு மறைவு ஸ்தானம் அப்படின்றதுனால அந்த சுபரோடனால அங்கே பார்த்தீங்கன்னா சுக்கிரனுக்கு உண்டான காலகத்துவத்தில் சில சிக்கல்கள் வரும். இது 8ஆம் வீட்டோட இது. அடுத்தது 9ஆம் வீட்டில் கேது உட்காந்துருக்காரு. அப்போ கேது பார்த்தீங்கன்னா சனியும் பார்க்குறாரு. பட் சனி பார்த்தாலும் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா கேது உட்காந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு என்ன அந்த இடத்துல 9ஆம் வீடுன்றது அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அந்த இடத்துல பெரிய மனுஷங்களோட ஆதரவு கிடைக்கிறது. இந்த இடத்துல அப்பாவோட இது நெகட்டிவ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உயர்கல்வி மட்டும் கிடையாது, 4ஆம் இடத்துல அதை சொல்ல மாட்டேன். அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வீடு, வாகனம், வண்டி, தன் சுகம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சொத்து வாங்குறது, சொத்து, இதெல்லாம் பார்த்திங்கன்னா 4ஆம் இடம் தான். அப்போ 4ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செவ்வாய் உட்காந்துருக்காரு. அப்படின்றப்ப இந்த ஜாதகர் ரியல் எஸ்டேட் அந்த மாதிரிலாம் ஒரு சில இது ஆரம்பத்தில் பண்ணார். ஆனால் அதெல்லாம் சக்ஸஸ் ஆகலை. என்ன காரணம்? இங்கே 4ஆம் வீடு, அந்த இடத்துல ஏமாற்றங்கள் தான் வரும். சுவரோட இது வந்து அந்த இடத்துல நேரடியாக வந்து தொடர்பில் இருந்துச்சு அப்படின்னாக்கா, இணைவு இல்லை பார்வை இதெல்லாம் நேரடியாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த இடம் வந்து ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் தனிச்சிருக்கிறாரு. ஒரு சுபரோட வீட்டில் தான் இருக்கிறாரு வழியே நேரடியான சுபத்துவம் எதுவும் கிடையாது. பார்வை, இணைவு, அந்த மாதிரி சுபரோட இணைவு, பார்வை அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா அம்மா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நெகட்டிவ். கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப க்ளோஸாகவே இல்லை. அதாவது நல்ல க்ளோஸ் தான், பட் என்னன்னா 2 பேரும் ஒன்றா வாழ்கிறதுக்கு உண்டான அமைப்பு இல்லை. 2 பேரும் பிரிஞ்சு வாழ்கிறதுக்கு உண்டான அமைப்பு தான் இருந்துச்சு. பட் என்னைக்காவது ஒரு நாள் பார்க்குறதுக்கு கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிறது, திருப்பியும் போகிறது வர்றது, இப்படியே தான் இருந்தாங்க வழியா. கடைசி வரைக்கும் இந்த ஜாதகர் கூடயே இவங்க அம்மா வந்து இருந்தாங்க அப்படின்னாக்கா கிடையாது. என்ன காரணம்? இங்கே செவ்வாய் தோஷத்துக்கு உண்டான அமைப்பு. ஸோ அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா அதே போல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா வீடு, வாகனம், வண்டி எல்லாமே இருக்குது. ஆனால் எதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஆனால் எல்லாமே இருக்குது, ஆனால் சொல்லிக்கிற மாதிரி இல்லை, ஒரு திருப்திகரமாக இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னா இங்கே 4ஆம் வீட்டோட ஆதிபத்தியத்தில் இந்த மாதிரி இது. அதே மாதிரி 9ஆம் வீட்டோட இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அப்பா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நெகட்டிவ். மற்றபடி பெரிய மனுஷங்களோட ஆதரவு நல்ல விதமாக எல்லாம் டக்குன்னு அப்படியே லிங்க் வந்து அவருக்கு பெரிய லெவலில் லிங்க் இருக்குது. அவங்களால நிறைய ஆதாயங்கள் இருக்குது. இதெல்லாம் அவருக்கு இது கிடைக்கும். பட் இருந்தாலும் 8ஆம் எப்பயுமே கேது எங்கே இருந்தாலும் அந்த வீட்டோட அந்த வீட்டில் என்ன பலன் இருக்குதோ அது மூலயமா ஒரு இதை கொடுப்பாரு. என்ன ஒரு ஞானத்தை கொடுப்பாரு, நம்மளுக்கு ஒரு அடியை கொடுத்து ஒரு ஞானத்தை கொடுப்பாரு. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அப்பாவுக்கு நெகட்டிவ் வந்து அவங்க அப்பா இல்லாதப்ப பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல விதமாக ஒரு அனுபவத்தை வந்து அப்பா இல்லாதப்ப நம்ம எப்படி இருக்கும்னு சொல்லி எல்லாம் ரொம்ப சிரமப்பட்டுருவோம். ரொம்ப அந்த காலத்துலலாம் தெரியும் இல்லைங்களா, இந்த காலத்தில் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் எப்படி சமாளிச்சுக்கலாம். பட் எல்லா வசதியும் இந்த காலத்தில் இருக்குது. பட் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எந்த வசதியும் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப வந்து ரொம்ப சிரமம்தான். அப்படி இருக்கிறப்ப அப்பா எல்லாமே இந்த ஜாதகர் வந்து ரொம்ப சிரமப்பட்டு வளர்ந்தவர். ரொம்ப ஒவ்வொரு விஷயத்துலையும் சொந்த காலில் நின்று தான். அதுக்கெல்லாம் காரணம்னா அவ்வளோ அடியும் தாங்கிறதுக்கு காரணம்னா உங்களுக்கு லக்னாதிபதி, லக்னம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. லக்னாதிபதி அங்கே கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் மறுபடியும் அவர் வந்து மேலே எழுந்திரிச்சதுக்கு காரணம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆலுக்கு ஒரு அடி இப்போ வந்தாலும் செகண்ட் ஹாஃபில் வந்து நல்ல விதமாக இருக்கிறாரு. பட் இருந்தாலும் திருப்திகரமாக இல்லை. என்ன காரணம்? இங்கே நிஷ்பலம், வாழ்க்கை துணைக்கு உண்டான இடம், இது நண்பர்கள், பங்குதாரர்கள், சமூகம் சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இது. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா எதுலேயுமே வந்து இப்போ நான் சொன்ன விஷயத்தெல்லாம் எதுலேயுமே வந்து ஒரு இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தவங்கள்ட்ட போய் அடாப்ட் ஆகணும். யார்? நண்பர்கள், பங்குதாரர்கள், சமூகம் சார்ந்த விஷயம். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஜாதகர் வந்து அடாப்ட் ஆகணுமோ இல்லையா, இவர் கண்ட்ரோலுக்கு வர மாட்டாங்க. இதுதான் இந்த நிஷ்பலத்தோட அமைப்பு. ஓகே, அப்போ இது 9. அடுத்தது 10. அதே மாதிரி இந்த ஜாதகர் 9ஆம் வீடுன்றது வெளியூர் போகிறது, வெளியே ட்ராவலிங் பண்ணுறது, அதை பற்றி இது இருந்தாலும் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு திருப்திகரமாக இல்லை. இதுவே வந்து அதனால் ஒரு பெரிய ஒரு லாபம் வருமோ அப்படின்னாக்கா இங்கே அந்த அளவுக்கு இல்லை. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 9ஆம் வீட்டில் பெரிய லெவலில் வந்து சூப்பர் சொல்ல முடியாது, நெகட்டிவான விஷயங்கள் இருக்குது, கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 10ஆம் வீட்டோட அதிபதி புதன். அவர் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நிஷ்பலத்தில் இருக்கிறார். பட் இருந்தாலும் சந்திர அதியோகம் குரு பார்வையில் இருக்கிறனால சுபத்துவமாக இருக்கிறதுனால செகண்ட் ஆஃப் வாழ்க்கையில் நல்ல விதமாக அவர் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. புதனோட தொழிலில் வந்துருச்சுங்களா, புதனோட தொழிலில் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புதன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸு அந்த மாதிரி அமைப்பில் இந்த ஜாதகர் வந்து தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அதை தான் வந்து ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அதில் இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவல் சொல்லி இன்னும் அந்த பிஸ்னஸ் வந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டாரு
அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா நல்ல எதுவும் போயிட்டு இருக்கிறாரு. ஏன் ஸ்ட்ராங் பண்ணாருன்னா 10ஆம் இடத்தோட அதிபதி புதன், அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லக்னாதிபதியும் அவர் தான். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சந்திர அதியோகத்தில் இருந்து சந்திரனோட பார்வையில் இருக்கிறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே சமயத்தில் குரு பார்வையும் அந்த பாவத்தை, அவர் என்னதான் மாரகாதிபதி பாதகாதிபதியாக இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இதை புரிஞ்சுங்க. அப்போ இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் வீடு 11ஆம் வீடு, அந்த வீட்டு அதிபதி சந்திரன். அப்போ இந்த ஜாதகருக்கு வந்து ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப இது வந்தாலும் நெகட்டிவான விஷயங்கள் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து ப்ளஸ்ஸாக தான் இருந்துச்சு ஒழிய அவர் ரொம்ப சிரமப்பட்டாலும் அவருக்கு ரொம்ப வந்து கீழே போகல. சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சிரமப்படுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க, முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா முயற்சிக்கு உண்டான இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா சனி உட்காந்துக்கிட்டு என்னதான் சுபத்துவமாக இருந்தாலும் அங்கே அவங்களோட இது வேலையை காட்டுவாங்க. அங்கே ராகு உட்காந்துருக்கனால ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா விரிவுபடுத்திக்கிட்டே போயிட்டாரு. ராகு வந்து இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு படித்தது ஒன்று, அப்புறம் செஞ்சது ஒன்று, அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா விரிவுபடுத்திக்கிட்டே போய் கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லெவலில் இருக்கிறாரு. அது காரணம் என்னது? 3ஆம் முயற்சி ஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராகு உட்காந்துருக்கிறாரு. பட் ராகு உட்காந்துருந்தா அது பாவத்துவமாக இருந்தால் சிக்கல், அங்கே பார்த்தீங்கன்னாக்கா சுபத்துவமாக இருக்கிறனால சுக்கிரனாலையும் குருனாலையும் பார்த்தீங்கன்னா சுபத்துவமாக இருக்கிறனால அவர் அடுத்தது சொல்லி விரிவுபடுத்திக்கிட்டே போனார். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவர் புதனோட தொழிலில் தான் இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாகவே இந்த ஜாதகர் வந்து இயல்புக்கு மாறாங்க குரு வக்ரமாக இருக்கிறாரு. இயல்புக்கு மாறான தன்மையில வக்ரம் அப்படின்னாலே ஒரு விதமான பாவத்துவம் தான். அப்போ பாவத்துவம் அப்படின்னாவே இவர் வந்து நேர் வழியில தான் வந்து சம்பாதிக்கணும் அப்படின்றது, மொத்தத்தில் பணம் சம்பாதிக்கணும். அது நேர் வழியாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, மொத்தத்தில் பணம் சம்பாதிக்கணும். இதே வந்து வக்ரம் ஆகாமல் இருந்திருந்தார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அங்கே பார்த்தீங்கன்னாக்கா நேர் வழியில் மட்டும்தான் சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. வக்ரமாக இருக்குது அப்படின்னாவே, குரு வக்ரமாக இருக்காரு அப்படின்னாவே அவருக்கு தேவை பணம். அது எப்படி சம்பாதிச்சாலும் சரி, அதுக்காக வந்து ரொம்ப தப்பான வழியில் அப்படிலாம் போக மாட்டாங்க. அதாவது நேர்மை இல்லைனாலும் கொஞ்சம் இன்டெரக்டாக இருந்தாலும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தோடு இருப்பாங்க. லாபஸ்தானத்தில் அவர் இருக்கிறாரு. ஓகே, அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இது எப்பயுமே வந்து வெற்றி ஸ்தானத்தில் உபஜயஸ்தானத்தில், அதாவது உபஜயஸ்தானன்றது என்னது? 3, 6, 10, 11. அப்போ இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பாபகிரகங்கள் இருந்தாக்கா உங்களுக்கு நல்ல பலன் இருக்கும். ஆனால் இங்கே வந்து சுபகிரகம் இருக்கிறனால அவர் உச்சமாக இருக்கிறாரு, எல்லாம் ஓகே. பட் இருந்தாலும் இந்த வீட்டு அதிபதி அவர் சந்திரன், அவர் வந்து பௌர்ணமி இதில் இருக்கிறனால இவருக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே லாபகரமாக வந்து இருந்துச்சு. ஆனால் லாபங்கள்லாம் வந்து பெரிய லெவலில் இல்லை, ஆனால் அதுக்காக வந்து நஷ்டம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். 12ஆம் வீட்டில் வந்து சனி பார்க்குறாரு. 12ஆம் வீட்டு அதிபதி சூரியன், அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ 7ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு அப்படின்னாவே மனைவி வாழ்க்கை துணை விஷயத்தில் ஒரு சில நெகட்டிவ் சிக்கல்கள், எதிர்மறையான இது தான் வந்து அங்கே இருக்கும். முரண்பாடான கருத்துக்கள், முரண்பாடான பேச்சுக்கு, சண்டை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்காது. சூரியன் வந்து 7ஆம் வீட்டில் இருக்கிறாரு, என்னதான் சுபத்துவமாக இருக்கிறாரு, என்னதான் சந்திர அதிபத்திலிருந்து சுபத்துவமாக இருந்தாலும் ஒரு 50-50 அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும் 7ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும். அப்படி இருந்தாலும் ஒரு திருப்தி இல்லாத மனோநிலையை தான் போயிட்டுருக்காரு. இந்த ஜாதகர் வந்து சந்திர அதியோகத்தில் சந்திரன் வந்து பௌர்ணமி சந்திரனில் பிறந்தாங்கன்னா, அதாவது பௌர்ணமி சந்திரன் லக்னத்தில் இருக்கிறாரு அப்படின்னாவே அந்த ஜாதகர் வந்து அவரோட எண்ணங்கள், சிந்தனை, செயல்பாடு எல்லாமே சூப்பராக இருக்கும். டோட்டல் ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க, எல்லாத்துலேயும் ரொம்ப எதிர்பார்ப்பு ரொம்ப இருக்கும், உணர்ச்சி வசப்படுவாங்க, எந்த ஒரு இதை தான் தன்னை முன்னிலைப்படுத்திக்குவாங்க, எல்லாத்தையும் இருக்கும். ஆனால் சில பேருக்கு பார்த்திங்கன்னா சந்திர அதியோகத்தில் பிறந்தாலும் வாழ்க்கையில் வந்து ஒரு திருப்தி இருக்காது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா 7ஆம் இடத்துல வந்து வாழ்க்கை துணை வந்து ஒரு விதமான நெகட்டிவாக போயிடுச்சு அப்படின்னாவே ஒரு திருப்தி இல்லாமல் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் லக்னத்தில் பௌர்ணமி சந்திரன் உட்காந்துருக்கிறதுனால இந்த ஜாதகர் வந்து பியூர், எந்த பேட் ஹேபிட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, ரொம்ப பியூராக இருப்பார். உழைக்கிறதுக்கு இந்த வயசுலையும் கிட்டத்தட்ட இப்போ வந்து அந்த ஜாதகருக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போ 69 வயசு ஆகுது, 70 வயசு ஆகுது, 71 வயசு ஆகுது. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகம் இன்னமும் உழைச்சிட்டு இருக்கிறாரு. இதே பிஸ்னஸ் இன்னும் ஃபீல்டு ஒரு 16, 17 வயசு, 20 வயசு, 25 வயசில் எப்படி உழைப்பாங்களோ அதே ஸ்டைல்லே இருக்கிறாரு, அதே மாதிரி உழைக்கிறாரு. அதே மாதிரி உடல் ரீதியாக, ஏன்னா ஆயுள் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் இல்லைங்களா, ஏன்னா 8ஆம் இடத்த சுபகிரக முக்கியமாக சுக்கிரன் உட்காந்துருக்கிறாரு. அப்போ 8ஆம் அதிபதியும் பார்த்தீங்கன்னாக்கா குருவோட வீட்டில் தான் உட்காந்துருக்கிறாரு.
அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல விதமாக தான் இருக்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு குரு பார்வை இது செவ்வாய் பார்வை பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. 8ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கிறனால இவருக்கு ஆயுள்லாம் நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா இன்னமும் அவரால் வந்து 71 வயசுலையும் இன்னும் ஒரு 26 வயசு 20 வயசுக்கு மேலே 25 வயசுக்குள்ளே என்ன ஸ்பீடு இருக்குமோ அந்த ஸ்பீடில் இன்னமும் இருக்கிறாரு. அவர் ஆளை பார்க்குறதுக்கும் அப்படி தான் இருப்பார். என்ன காரணம்? சந்திரன் தான், ஒளி பொருந்திய சந்திரன், பௌர்ணமி சந்திரன். இளமையாகவே இருப்பாங்க, சுறுசுறுப்பாக இருப்பாங்க, நல்லா பிரைட்டாக இருப்பாங்க, நல்லா கலராகவும் இருப்பாங்க, அழகாகவும் இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே, அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் வந்து சும்மா ஜென்ரலாக ஒரு அவுட்லைன் தான் சொல்லியிருக்கேன். ரொம்ப டெப்த்துக்கெலாம் போகல. சும்மா அந்த ஆரம்ப நிலையில் இருக்கவங்க வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால ஒரு சில விஷயத்தை வந்து நான் சொல்லியிருக்கேன். சரி, ரைட்டு. இந்த ஜாதகரை வந்து சனி தசை எப்படி இருந்துச்சு, சனி தசை எப்படி இருக்குது அப்படி சொல்லியிருக்கேன். சனி தசைன்றது என்னங்க? முயற்சி தான். முயற்சி 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 முயற்சின்னு பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமாக முயற்சி முயற்சி எடுத்தாங்க. இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னாக்கா சந்திர தசையில் பிறந்திருக்காரு. சந்திர திசையில் நல்லா இருந்திருக்காரு. செவ்வாய் அஷ்டமாதிபதி தசை. சாப்பாட்டுக்கே வழி இல்லை, சாப்பாட்டுக்கே ரொம்ப சிரமம். ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டாக்க அடுத்த வேளை சாப்பாடு இருக்காது, அந்த மாதிரி சிரமம். அடுத்தது இது செவ்வாய் தசை ஃபுல்லாகவே அப்படியா? அப்படிலாம் கிடையாது. அவர் ரொம்ப சிரமப்பட்டாலும், சாப்பாடு விஷயமா இருக்கட்டும், எந்த விஷயம் ரொம்ப சிரமப்பட்டாலும் முயற்சியை மட்டும் விடவே இல்லை. முயற்சியை மட்டும் விட, ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ராகு உட்காந்துருக்காரு. அப்போ ஒன்றை வந்து விரிவுபடுத்துறதுக்கு என்னென்ன முயற்சி பண்ணணுமோ அத்தனை எதுவும் பண்ணுவார். என்ன காரணம்? சுபத்துவம். அந்த ஒரு காரணத்தினால அப்போ செவ்வாயில் பார்த்தீங்கன்னாக்கா ப்ளஸ் ஆர் மைனஸ் தான் சொல்லணும். எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவமானங்கள், கேவலங்கள் இது எல்லாமே வந்துச்சோ இந்த இடத்துல அவமானத்துக்கு உண்டான இதுவும் வரும். ஏன்னா 8ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் உட்காந்துருக்காருனாக்கா ஒரு சில அவமானத்துக்கு உண்டான அமைப்பும் இந்த இடத்துல வரும். ஓகே, அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இது ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ராகு தசை. ராகு தசை பொதுவாக விருச்சக ராகு வந்து பிரச்சனை பண்ணும். பொதுவாக ராகு எங்கெங்கே இருந்தால் வந்து நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொன்னாக்க பொதுவாக வந்து ராகு மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இதில் இருந்தால் பொதுவாக நல்லது பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பொதுவாக சொல்கிறது. பட் இந்த ராகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு ரொம்ப மோசம் கிடையாது. ஒரு 60% நல்லது தான் பண்ணுச்சு, 40% தான் ப்ராப்ளம் பண்ணுச்சு. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ராகு திசை நல்ல விதமாக தான் இருந்துச்சு. ராகுல தான் இந்த ஜாதகருக்கு தேடல் பயங்கரமாக இருந்துச்சு, முயற்சி பயங்கரமாக இருந்துச்சு. இதில் உழைப்பு, சனி வேற இருக்காருங்க. சனி வந்து அப்சர்வ் பண்ணிட்டாரு, பீடிச்சிட்டாரு. ராகு எத்தனை டிகிரி வித்தியாசம் உங்களுக்கு? 9 டிகிரி வித்தியாசம். அவர் வந்து பீடிச்சிட்டாருன்றப்ப சனியோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ராகு வந்து வச்சுக்கிட்டு ஃபுல்லாக வந்து ராகு திசையில் உழைப்பு அடுத்தது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நல்ல பெரிய பிஸ்னஸ் வந்து விரிவுபடுத்திட்டாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ராகு தசையில் இப்படி. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ராகுக்கு அப்புறம் குரு. என்னதான் மாரகாதிபதி பாதகாதிபதியாக இருந்தாலும் அவர் பார்த்தீங்கன்னாக்கா லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 4 7க்கு உடையவர். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா குரு தசையில் வந்து இயல்புக்கு மாறான தன்மையில் அவர் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு அடுத்த ஸ்டெப்பு எடுத்தார். இதில் குரு தசையில். அடுத்தது சனி தசை. சனி தசையில் முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு வாழ்க்கை போராட்டமாகவே இருந்துச்சு. ராகுதசை நல்லா இருந்துச்சு. ராகுதசை நல்லா இருந்த மாதிரி சனி தசை நல்லா இருக்காது. பட் இருந்தாலும் சனி இந்த பாவகத்தை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குருவும் பார்க்குறாரு. டிகிரி வைஸ் பார்க்குறப்ப இந்த பாவகமும் இந்த 2 இடமும் பார்த்தீங்கன்னாக்கா சுபத்துமாகுது. இது பர்சன்டேஜ் இதில் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். டிகிரி வைஸ் பார்க்குறப்ப எவ்வளோ பர்சன்டேஜ்ன்றது புரிஞ்சுக்கணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி சனி தசையில் பலன் இருந்துச்சு. அதுக்காக வந்து ரொம்ப மோசம் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும் சனி. ஆனால் நல்ல விஷயங்கள், பிள்ளைங்களுக்காக உண்டான விஷயங்கள், பிள்ளைங்களுக்காக உண்டான சுப காரியங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல விதமாக நடந்துச்சு இந்த இடத்துல. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா இது முதல் குழந்தைக்கு உண்டான இடம். இப்போ பார்த்தீங்கன்னா குரு பார்வை இருக்குது, சனி பார்வையும் தான் இருக்குது. பட் சனியோட பார்வை வந்து கெடு பார்வை இல்லை, சுபத்துவமான பார்வை தான். அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு.
அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இங்கே குழந்தைக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாம் சனி திசையில் நல்ல விதமாக மேரேஜ் கீரேஜ் அது இதெல்லாம் நல்ல விதமாக ஆச்சு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உபஜய ஸ்தானம் அப்படின்றனால வெற்றி ஸ்தானம் அப்படின்றனால உங்களுக்கு சனி திசையில் சொத்து சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்துச்சு. பூர்வீகம் சம்மந்தப்பட்டது நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, பூர்வீகத்தில் வந்து சில நெகட்டிவ் இருந்தாலும் பாசிட்டிவ் இருக்குது இல்லைங்களா? அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூர்வீகம் சம்மந்தப்பட்ட சொத்துலாம் ரொம்ப ரொம்ப லேட்டாக, ஏன்னா சனினாவே நாங்கள் ஸ்லோ பிளானட்டு. அப்போ வந்து ஆரம்பத்தில் வர வேண்டிய அந்த சொத்தெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப டிலே பண்ணி சனி திசையில் அது சனி தசை முடிய 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 பார்த்தீங்கன்னாக்கா அவரோட சொத்தெல்லாம் வந்துச்சு. அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா புதன் தசை புதன் பக்தி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, இப்போ தான் ஆரம்பித்து போயிட்டுருக்குது. அப்போ புதன் தசை எப்படி இருக்கும்? லக்னாதிபதி தசை. அப்போ லக்னாதிபதி தசை அப்படி அவர் பார்த்தீங்கன்னாக்கா நிஷ்பலத்தில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ நிஷ்பலத்தில் உட்காந்து லக்னத்தை பார்க்குறாரு. அப்போ இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. பட் ஒய்ஃபு சம்மந்தப்பட்ட இதில் பார்த்தீங்கன்னாக்கா முரண்பாடான கருத்துக்கள், முரண்பாடான பேச்சு, மொத்தத்தில் முரண்பாடு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். புதன் தசை அப்படின்னாவே உங்களுக்கு சில சுப கடன்கள்லாம் நிறையா வரும். ஏன்னா தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் 10 கூடையவருங்க தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறையா இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுனால நிறையா பணத்தை வந்து அதெல்லாம் செலவு பண்ணுவாங்க. அப்போ அதன் மூலிமா சில கடன்கள் வரும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் தூக்கம், அதை புதன் தசை அப்படின்னாவே பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூக்கம் கெடும். தூக்கம் ஒரு நிம்மதியான தூக்கம். 10ஆவதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 12ஆம் இடமும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பாவத்துவமாக இருக்குது, சனி பார்வை இருக்குது. பட் சனி என்னதான் சுபத்துவ பார்வையாக இருந்தாலும் அது சனியோட பார்வை. ஆகாத வீட்டை பார்க்குறாரு. அது ஆகிற வீட்டை பார்த்தாலும் ஆகாத வீட்டை பார்த்தாலும் சனி பார்வை தான். எந்த வீட்டை பார்த்தாலும் அங்கே கிடப்பாரு. அது வந்து சூரியனோட வீடு வேற. பட் இருந்தாலும் சனியோட பார்வை அங்கே சுபத்துவ, ஒரு குறைந்த அளவு சுபத்துவ பார்வை. ரொம்ப அதீத சுபத்துவம்னு சொல்ல முடியாது, ஒரு குறைந்த அளவு சுபத்துவ பார்வை. அதனால் பெரிய அளவில் வந்து அங்கே கெடு இது இருக்காது. அதனால் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு தூக்கம் வரும். அதுக்காக வந்து டீப் ஸ்லீப் 6 மணி நேரம் 7 மணி நேரம் ரொம்ப டீப் ஸ்லீப்பில் இருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஒரு 3 மணி நேரம் டீப் ஸ்லீப்பு, அதுக்கப்புறம் 1 மணி நேரம் அப்படி கரண்ட், மொத்தத்தில் 4 மணி நேரம் 5 மணி நேரம் தூங்கினா பெரிய விஷயம் புதன் தசையில். அப்போ போக போக பார்த்தீங்கன்னாக்கா ஏஜும் ஆகுது. அப்போ போக போக பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ஸ்ட்ரென்த்துலேருந்து எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். மொத்தத்தில் புதன் தசை பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் தொழில் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பார். தொழில் நல்லா விருத்தியாகும். அடுத்தது என்ன பண்ணணும், அடுத்த பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவார். அதை இன்வெஸ்ட் பண்ணுறப்ப அவங்களுடைய ஃபேமிலியில் இருக்கிற அவங்களுடைய பிள்ளைங்க இருப்பாங்களா, அவங்க பிள்ளைங்களை வச்சு இந்த பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணுவார். அதே மாதிரி ஸ்டாஃபுங்கெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவங்கள நம்பி தான் பண்ணணும். இனிமேல் இந்த ஜாதகரால் பெரிய அளவில் ஃபீல்டுக்கு போய் பண்ண முடியாது. இருந்தாலும் போயிட்டு தான் இருக்கிறாரு. ஏன்னா அவரோட ஸ்பீடு குறையாது, கடைசி வரைக்கும் குறையாது. என்ன காரணம்? பௌர்ணமி சந்திரன். அப்படி இருக்கிறப்ப இந்த ஜாதகம் பார்த்திங்கன்னாக்கா சனி தசையில் பயங்கரமான முயற்சி. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். பட் உங்களுக்கு இந்த ஆரம்ப நிலையில் இருக்கவங்க சும்மா ஜஸ்ட்டு ஒரு அவுட்லைன் மாதிரி வந்து சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பழைய ஜாதகத்தை வந்து நம்ம போட்டு ஒரு சில விஷயத்தை மட்டும் நம்ம சொல்லுவோம், ஒரு அவுட்லைன் மட்டும் சொல்லலாம் தான் இதை சொன்னேன். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜாதகர் வந்து படித்தது பியூசி தான், டிகிரி போல். அந்த காலத்தில் பியூசி. அடுத்த உயர்கல்வியும் பார்த்திங்கனாக்கா வெல்டிங் சம்மந்தப்பட்டது. படித்தது எல்லாம் தமிழ் மீடியம். இங்கிலீஷ்லாம் பெரிய அளவில் இல்லை. ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக இந்த ராகு முடிய பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரு அதாவது ராகு முடியறப்ப குரு ஸ்டார்டிங்லன்னு வச்சுக்கோங்க. அதாவது ராகு முடியிற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு அதான் இங்கிலீஷ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஸ்டைலிஷாக பேச ஆரம்பிச்சார். என்னன்னா அவரோட முயற்சி, இது நல்ல நாலேஜ்னால. ஏன்னா உங்களுக்கு சந்திரன் வந்து கன்னியில் இருக்கிறதுனால, கன்னி லக்னம் கன்னி ராசி அப்படின்றதுனால உங்களுக்கு பயங்கர பிரெய்னி. ரெண்டாவது லக்னாதிபதி பார்த்தீங்கன்னாக்கா அங்கே சந்திர அதியோகத்திலேருந்து குரு பார்வையில் குரு வீட்டில் இருக்கிறதுனால, அவர் நிஷ்பலமாக இருந்தாலும் இருக்கிறதுனால நல்ல பிரெயின். ஆனால் அவருடைய இது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் தான். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, லக்னாதிபதி அவர் நீச்சம் நிஷ்பலம். சந்திர அதியோகத்தில் இருந்தாலும் சுபத்துவமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு பாவத்துவம் தான், செகண்டு தான் சுபத்துவம். நல்ல இங்கிலீஷ் லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல விதமாக பேச ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இவர் பெரிய ஒரு கன்சல்டண்ட்டாக ஆகிட்டார். மேன் பவர் கன்சல்டன்சி அப்படி சொல்லி ஒரு
ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சிட்டாரு, பெரிய லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அது இல்லாமல் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறார். மறைமுகமான பிஸ்னஸ் நான் சொன்னீங்களா, மறைமுகமான தன லாபம்லாம் வரும்னு சொல்லுங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா வெளியே தெரிகிறது மேன் பவர் கன்சல்டன்சி ப்ளஸ் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு, இந்த மாதிரி இதுதான் வந்து நம்மளுக்கு தெரியும். பட் மறைமுகமான தன லாபங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இருக்குது. அதுதான் வந்து அது மறைமுகம் அப்படின்னாவே அது எல்லா விஷயத்துலையும் வச்சுக்கலாம். அவர் வந்து இங்கே இந்த இடத்த பார்க்குறாரு அப்படின்றப்ப இந்த 2ஆம் பாவகம் சுபத்துவம், அப்போ 2ஆம் பாவகம் அப்படின்றப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாரு, இனிமையாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னாக்கா தமிழில் எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. இவர் படித்தது தமிழ் மீடியம், ஆரம்ப கல்வியெல்லாம் ஒன்றுமே இல்லை, பெரிய லெவலில் ஒன்றும் கிடையாது. அது அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்குன்னு பார்த்துங்க. இந்த காலத்தில் எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் தான் சேர்ப்பாங்க. அந்த காலத்தில் வந்து இங்கிலீஷ் மீடியன்றது ஒன்றும் கிடையவே கிடையாது. அப்படியே இருந்துச்சுனாக்கா ஒரு சிட்டியில் தான் இருக்கும், வில்லேஜில் அந்த மாதிரிலாம் இருக்காது. அந்த மாதிரி சூழ்நிலையில் இவர் இந்த ஜாதகர் இருந்தவர். அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா குரு தசை. குரு தசையில் ராகு தசை எண்டில் குரு தசையில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இதாகி கடைசியில் இந்த ஜாதகர் படித்தது ஒரு டிகிரி காலேஜுக்கெலாம் இந்த ஜாதகர் போகாதவர். இவர் பார்த்தீங்கன்னாக்கா ஹைதராபாடு, தமிழ்நாடு பெரிய பெரிய இன்ஜினியரிங் காலேஜ், பெரிய பெரிய அதாவது ஃபாரின் கூட போயிருக்கிறாரு. அந்த மாதிரி காலேஜுங்களெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபைனல் இயர் முடிச்சுட்டு போகிறாங்க பார்த்தீங்களா இன்ஜினியரிங் காலேஜில், அவங்களுக்கு வந்து இந்த ஜாதகர் வந்து ஸ்விட்ச் கொடுக்கணும். ஸோ அந்த அளவுக்கு அந்த ஹெச்ஓடி அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஓடி இருக்கார் இல்லைங்களா, ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டு, அவர் வந்து எங்களுடைய ஸ்டூடெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுனா ரொம்ப கஷ்டம், நீங்கள் 1 ஹவரை வந்து எப்படி நீங்கள் சமாளிக்க போகிறீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு போவாருங்களாம். ஆனால் இவர் பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா அப்படியே பின் ட்ராப் சைலண்ட்டில் இருப்பாங்களாம். எல்லா ஸ்டூடெண்ட்டும் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே அந்த 1 ஹவர் 1.5 மணி நேரம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே அங்கே ஒரு சவுண்டு இருக்காது. அந்த அளவுக்கு வந்து அவரோட ஸ்பீச் இருக்குது, இப்போவும் இருக்குது. நான் ஒரு நாள் அவரோட ஸ்பீச் கேட்டேன், அசந்து போயிட்டேன். இந்த ஏஜில் இப்படி பேசுகிறாருன்னா அப்போ குரு தசையில் எப்படி பேசியிருப்பார், சனி தசையில் எப்படி பேசியிருப்பார், இப்போ புதன் தசையில் வேறு 10வது புதன் கேட்க வேண்டும், லக்னாதிபதி வேறு, 10ஆம் இது வேறு, சந்திர அதியோகம் அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இதுதான். அப்போ இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் லைஃப் ஃபுல்லாக ஸ்ட்ரகிளிங் தான். ஆனால் ஸ்ட்ரகிளிங் இருந்தாலும் முன்னேற்றம் இருக்குது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே வந்துக்கிட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் ஒரு பெரிய லெவலில் அவரோட எண்ணங்கள் சிந்தனை செயல்பாடுக்கு தகுந்த மாதிரி ஒரு அமைப்பு இல்லாமல் போயிடுச்சு. பௌர்ணமியில் பிறந்து கூட நான் எதுக்காக இந்த இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பௌர்ணமியில் பிறந்துட்டா பெரிய லெவலில் போயிடுவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. பௌர்ணமியில் பிறந்தாரு, வாழ்க்கையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அதை பெரிய லெவலில் போக முடியல. ஆனாலும் அவருக்கு வந்து அவரோட ஸ்பீடுக்கு தகுந்த ஒரு வாழ்க்கை வந்து இது கிடையாது. சாதாரண ஒன்றுமே இல்லை, எந்த நாலேஜும் இல்லை, அவங்களே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல லெவலில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவருக்கு அத்தனை திறமையும் இருக்குது. அதான் ஒரே வார்த்தை முடிச்சுட்டுங்களா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா படித்தது டிகிரிலாம் படிக்கல, ஸ்கூல் தான். அடுத்தது வந்து ஐடிஐ, அந்த வெல்டிங் வந்து ஐடிஐ படித்தாங்களா அந்த காலத்தில், இப்போயும் இருக்குது ஐடிஐ இருக்குது, அந்த ஃபிட்டர் கிட்டெல்லாம் இருக்கு இல்லைங்க, அதில் வெல்டிங் செக்ஷனில் இவர் படிச்சிருக்கிறாரு, வெல்டிங் டிபார்ட்மெண்ட்டில். அவ்வளோதான் அவரோட படிப்பு. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜில், சும்மா சாதாரண இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கல, பெரிய காலேஜிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பீச் கொடுக்கறதுக்கு கூப்பிட்றாங்க. அதுக்கு இவருக்கு வந்து டேட்டு கொடுக்குறதுக்கு அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா முன்கூட்டியே வந்து டேட் கேட்குறாங்க. அந்த அளவுக்கு வந்து பிஸி ஆகிட்டார். ஏன்னா அவரோட ஸ்பீச் அந்த மாதிரி இருக்கும். அப்போ இந்த மாதிரி இருக்கிறவருக்கு வாழ்க்கை துணை வந்து சப்போர்ட் பண்ணாதான் அந்த ஜாதகம் வந்து வெயிட்டான ஜாதகம். இங்கே பௌர்ணமி யோகத்தில் பிறந்து வாழ்க்கை துணை சப்போர்ட் பண்ணாதனால எந்த விதத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் வந்து எங்கே போனாலும், இப்போ ஒரு இடத்துல ஒரு பிஸ்னஸோ இது மீட்டிங்கோ இல்லை எங்கே ஃபாரின் போனாலும் எங்கே போனாலும் சரி, அவருடைய இது பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஒய்ஃப் மேலே இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அவர் இந்த ஜாதகர் வந்து அவங்களோட கண்ட்ரோல் இருக்கிறாரு. அது இல்லாமல் இந்த ஒய்ஃப்ஸுக்கு சில ப்ராப்ளங்கள், உடல் ரீதியாக சில பிரச்சனைங்க. சரி, நிறையா பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கிளாஸ் எடுத்து கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே ஆகுதுங்க. அதனால் வந்து சரி இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஜாதகத்தை ஒன்று, பழைய ஜாதகத்தை வந்து போட்டுட்டு ஜென்ரலான விஷயம் பேசுவோம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி பேசினேன். ஓகே, நான் ஒரு சில விஷயங்கள் நான் சொன்னது வந்து
இந்த ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்னது வந்து ரொம்ப டெப்த்துக்கெலாம் போல், சும்மா ஜென்ரலாக மேலோட்டமாக தான் சொல்லியிருக்கேன். இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அடுத்தடுத்த கிளாஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் பார்க்குறதெல்லாம் பெரிய விஷயம். நீங்கள் யாரோட வீடியோ பார்த்தாலும், யாரோட எதாவது சும்மா சினிமா பார்க்குற மாதிரி அப்படியே பார்த்துட்டே போக வேண்டியது தான். நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஆராய்ச்சி இருக்கணும். ஒவ்வொரு ஜாதகத்தையும் நீங்கள் வாங்கி போட்டுக்கிட்டு ஒரு ஆராய்ச்சி பண்ண விதிவிலக்குன்னு நீங்கள் போயிட்டே இருக்கணும். ப்ளஸ் இது அடிப்படையான விஷயங்கள் ரொம்ப முக்கியம். அடுத்தது விதிவிலக்கு, யோகம், தோஷம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து வேலை செய்யணும்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு உண்டான தசாபக்தி வரணும். அது வந்து அந்த யோகத்தை பண்ணுற நிலைமையில் இருக்குதா, தோஷத்தை பண்ணுற நிலைமையில் இருக்குதா அப்படின்றதெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக போடணும். அதுக்கு நீங்கள் நிறையா இந்த ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க நிறையா பார்க்கணும். அதனால் வந்து சும்மா ஜென்ரலாக தான் சொல்லியிருக்கேன். அடுத்த கிளாஸில் பார்ப்போம். நன்றி. ஓகே.